வணக்கம், இது நியூஸ் 7 தமிழின் கேள்வி நேரம். இந்த நிகழ்ச்சியின் மூலமாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் செந்தில். நம்ம சுற்றி நடக்கும் நிகழ்வுகள், அந்த நிகழ்வை நகர்த்தும் அடிப்படை, அதன் பின்னணியில் இருக்கும் அரசியல், இவை குறித்து விவாதித்து வந்து கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் இன்றைய கேள்வி நேரத்திற்கான விவாத பொருள் என்ன? பிரதமர் மோடி குறித்து தனிப்பட்ட முறையில் சில விஷயங்கள் என்னிடம் இருக்கின்றன. நாடாளுமன்ற பிரதிநிதியாக இதை நாடாளுமன்றத்தில் வைக்கவே நான் விரும்புகிறேன். என்னுடைய பேச்சுரிமை அங்கே மறுக்கப்படுகிறது. என்னிடம் இருக்கக்கூடிய தகவல்களால் பிரதமர் மிரண்டு போயிருக்கிறார். மோடியின் ஊழல் குறித்து என்னிடம் தகவல்கள் உள்ளன. நான் அதை பேசினேன்னா நாடாளுமன்றத்தில் பெரிய பூகம்பமே வரும், ஒரு பெரிய நிலநடுக்கமே நாடாளுமன்றத்தில் வரும் என்பது போன்ற கருத்துக்களை அவர் தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில் இவர் திசை திருப்புவதற்கு முயற்சிக்கிறார். இருக்கக்கூடிய பிரச்சனையிலிருந்து இதை திசை திருப்பக்கூடிய முயற்சியில் ராகுல் காந்தி ஈடுபட்டு கொண்டிருக்கிறார், காங்கிரஸ் ஈடுபட்டு கொண்டிருக்கிறது என்று பாஜக தன்னுடைய மறுப்பை ஒரு பக்கம் பதிவு செய்திருக்கிறது. இது வெறும் மேம்போக்கான, எப்பொழுதும் போலான அரசியல் ரீதியான விமர்சனம் என்று எடுத்துக்கொள்வதா, அல்லது இந்த டிமானிட்டைசேஷனுக்கு பிறகு 500 ரூபாய் 1000 ரூபாய் நோட்டுகள் செல்லாதவை என்று அறிவிக்கப்பட்ட பிறகு வந்து கொண்டிருக்கக்கூடிய விமர்சனங்களின் ஒரு நீட்சியாக இதை எடுத்துக்கொள்ளலாமா? இதுவே விவாத பொருள். பயணிக்கலாம். 4 ஆளுமைகள் நம்முடைய இணைந்திருக்கிறார்கள். நீங்களும் இணைந்திருங்கள். இது கேள்வி நேரம். பண்ணிக்கலாம். அரங்கில் நம்முடைய இணைந்திருக்கக்கூடிய ஆளுமைகள், மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள் நம்முடைய இணைந்திருக்கிறார். வணக்கம் சொல்லி வரவேற்கிறேன். பொருளாதார வல்லுநர் திரு அருண்குமார் தவே அவர்கள் இணைகிறார். அவருக்கும் என்னுடைய வணக்கம் வரவேற்கிறேன். டெல்லியிலிருந்து நம்முடைய நேரலில் திரு ஆசீர்வாதமாச்சாரி பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் இணைகிறார். அவருடைய வருகை முன்னதாக உங்களுக்கு அறிமுகப்படுத்துகின்றேன். காங்கிரஸ் கட்சியின் சார்பில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு பீட்டர் அல்ஃபோன்ஸ் அவர்கள் நம்முடைய இணைகிறார். நேரலையில் திரு பீட்டர் அல்ஃபோன்ஸ் அவர்களுடைய வருகையும் உங்களுக்கு அறிவித்து நிகழ்ச்சிக்குள் பயணிக்கலாம். நான் மணி அவர்களிடமிருந்து தொடங்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஆஸ் யூஷுவல் ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டண்ட் அப்படின்னு இதை எடுத்துக்கிறதா, இல்லை ராகுல் காந்தி ஏதோ ஒரு பெரிய விஷயத்தை கையில் வச்சுட்டு தான் பேசுகிறாரு அப்படிங்கிற காங்கிரஸ் கட்சிக்காரங்களுடைய அந்த வாதத்தை எடுத்துக்கிறதா? இல்லை, இது பொலிட்டிக்கல் ஸ்டண்ட்டுன்னு நம்ம கண்டிப்பாக எடுத்துக்க முடியாது. இது ஒரு முக்கியமான ஒரு பேச்சு. ஏனெனில் அவர் பிரதமர் அவர்களை பற்றிய தகவல் என்று சொன்னது ஐ திங்க் அது என்னென்னா இந்த டிமானிட்டைசேஷன் பற்றிய பிரதமரின் அறிவிப்பை ஒட்டி பலனடைந்திருக்கக்கூடிய சிலர் அல்லது எதன் காரணமாக பிரதமர் இந்த முடிவை எடுத்தார் என்பது போன்ற விஷயங்களாகத்தான் இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். அதை தாண்டி பிரைவேட் மேட்டர்ஸ்னு சொல்லக்கூடிய அப்படி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிட்டத்தட்ட அறவே இருக்காது. ஏன்னா அதற்கான சாத்தியக்கூறுகள் குறைவு. பிரதமர் அவர்களை பற்றி ராகுல் காந்தி அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய இந்த ஒரு வார்த்தைகள் என்பது ஆச்சரியமாக இருக்கிறது. இது எப்படின்னு சொல்கிறதுன்னு கேட்டிங்கன்னா 2-3 விஷயங்களை பார்க்கலாம். ஒன்று இது நீடில் பண்ணுறது, அவங்கள சுண்டி இழுக்கிறது, ட்ராப் பண்ணுறது. அவங்கள 16ஆம் தேதியோட நாடாளுமன்ற கூட்டத்தொடர் முடிய போகுது. இன்னொன்று என்னென்னா நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த டிமானிட்டைசேஷன் நவம்பர் 8ஆம் தேதி பிரதமர் அவர்கள் அறிவித்த அறிவிப்புக்கு பிறகு இந்த போராட்டத்தை முன்னால் எடுத்துகிட்டு போனது யாருன்னு கேட்டிங்கன்னா மமதா பானர்ஜியும் அரவிந்த் கெஜ்ரிவாலும் தான் எடுத்துகிட்டு போனாங்க. அப்பொழுதே விமர்சனம் இந்தியாவின் பிரதான எதிர்க்கட்சியான காங்கிரஸ் கட்சி, அவர்களுக்கு நாடாளுமன்றத்தில் 44 எம்பிக்கள் இருந்தாலும் கூட 19 கோடி வாக்குகளை அவர்கள் பெற்றிருக்கிறார்கள். 2014 மக்களவைத் தேர்தலில் 31 கோடி தான் பிஜேபிக்கு இருக்கிறது. ஆகவே இந்த இந்தியாவின் மிகப்பெரிய கட்சி, எதிர்க்கட்சியான காங்கிரஸ் கட்சி இவ்வளவு பெரிய ஒரு தேசிய பேரழிவு என்று சொல்லக்கூடிய இந்த ஒரு விஷயத்தில் முன்னெடுக்க வேண்டிய அந்த ஒரு போராட்டத்தை ஒரு பிராந்திய கட்சியிடம் விட்டுவிட்டது என்ற குற்றச்சாட்டு பரவலாக இருந்தது. ஆகவே பொலிட்டிக்கலா தன்னுடைய பொசிஷனை உசர்ப் பண்ணிக்கிறது எடுத்துக்கிறதுக்காகவும் ராகுல் காந்தி இந்த குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். இது எல்லாமே என்னை பொறுத்தவரை இல்லைன்னு கேட்டிங்கன்னா டு லார்ஜ் எக்ஸ்டென்ட் ராகுல் காந்தி சொல்றது கரெக்ட் தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா பிரதமர் அவர்கள் இந்த அறிவிப்பை அவர்தான் நாட்டு மக்களுக்கு வெளியிட்டார், அருண்ஜேட்லி வெளியிடல. ஆகவே நாடாளுமன்றத்தில் இந்த விவகாரம் மிகப்பெரிய அளவில் வெடித்து கிளம்பிய பொழுது நம்முடைய பிரதமர் அவர்கள் எல்லாரும் பேசுங்கள், நான் இறுதியில் உங்களுக்கு பதிலளிக்கிறேன் என்று ஒற்றை வார்த்தையில் பிரதமர் முதல்லையே சொல்லியிருந்தார். நாடாளுமன்றத்தின் 2 அவைகளிலும் இந்த பிரச்சனை வந்திருக்காது. ஆனால் நீங்கள் அப்படி சொல்றீங்க. ஆனால் திரு வெங்கையா நாயுடு அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய கருத்து, அவர் ராகுல் காந்தியை பற்றி சொல்லும்போது அவர் ஏதோ மார்க்கெட்டில் சந்தையில் நின்று கேமராக்கள் முன்னாடி பேசுவதைத்தான் விரும்புகிறார். நீங்கள் பெரும்பான்மை உறுப்பினர்கள் பாஜகவை சேர்ந்தவர்கள் அப்படிங்கிறதுனால தான் அவைக்குள் நிலநடுக்கம் வருங்கிறத மாதிரி கூட பேசுகிறாரு. விவாதம் செய்வதிலிருந்து உங்களை யார் தடுத்தது? ஏன் நடுவில் எழுந்து ஓடிவிட்டீர்கள்னு அந்த கேள்வியை ராகுலை பார்த்து தான் வெங்கைய நாயுடு கேட்குறாரு. நாடாளுமன்றத்தில் கூச்சல் போட்டு நாடாளுமன்ற நடவடிக்கைகள் நடக்காமல் இருப்பதற்கு ராகுல் காந்தி தான் முழு பொறுப்பு. சபாநாயகர் விவாதத்திற்கு தயார் என்று விட்டார், ஆளும் கட்சியும் விவாதத்திற்கு தயார் என்று அறிவித்து விட்டதுன்னு சொல்கிறாரு சித்தார்த்நாத் சிங். அப்போது பாஜக தரப்பில் விவாதத்துக்கு தயார் என்று அறிவித்த பிறகும் அவையை முடக்குவது மட்டுமே காங்கிரசின் நோக்கம் அப்படிங்கிறதான் பாஜகவின் தொடர் குற்றச்சாட்டு. இல்லை, இது அவர்கள் திட்டமிட்டு பிரச்சனையை திசை திருப்புகிறார்கள். எப்படின்னா காங்கிரஸ் மட்டுமல்ல, அனைத்து எதிர்க்கட்சிகளும் நாடாளுமன்றத்தை இன்று முடக்கி கொண்டிருக்கின்றன. ஏன் முடக்கி கொண்டிருக்கிறார்கள் என்றால் இந்த பிரச்சனை நாடு தழுவிய அளவில் வந்திருக்கக்கூடிய இந்த பெரிய பிரச்சனை பற்றி எல்லாரும் பேசிய பிறகு பதிலளிக்க வேண்டியது பிரதமர் பதிலளிக்க மாட்டார்
மத்திய அரசின் மூத்த அமைச்சர்கள் எவராவது பதிலளிப்பார்கள், குறிப்பாக நிதியமைச்சர்கள் பதிலளிப்பார் என்று திரும்ப திரும்ப வெங்கையா நாயுடு சொன்னார், ராஜ்நாத் சிங் சொன்னார், நம்முடைய அருண்ஜேட்லி அவர்கள் சொன்னார்கள். ஆரம்பத்திலேயே அரசு இந்த பிரச்சனை குறித்து இது ஒரு மிக முக்கியமான பிரச்சனை, இதனுடைய முக்கியத்துவத்தை பாஜக கூட குறைத்து மதிப்பிட முடியாது. எடுத்த எடுப்பிலேயே அவர்கள் நாடாளுமன்றம் கூடிய உடனேயே இது குறித்து விவாதங்கள் முடிந்த பிறகு 2 அவைகளிலும் நம்முடைய பிரதமர் அவர்கள் பதிலளிப்பார் என்று ஒரு உத்தரவாதத்தை கொடுத்திருந்தால் இந்த நிலைமை வந்திருக்காது. நாங்க பேச மாட்டோம், அவங்க பிரதமர் பேச மாட்டார் சொன்னதால தான் இந்த பிரச்சனை. இப்ப எதிர்க்கட்சியினுடைய பிரதான கோரிக்கை பிரதமர் பேசணுங்கிறத தாண்டி பிரதமர் மன்னிப்பு கேட்கணுங்கிறாங்க. அது செகண்டரி. நான் என்ன சொல்றேன்னா, பிரதமர் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்பதெல்லாம் உங்களுக்கு பிளேயிங் டு த கேலரிஸ், அந்த ஸ்டேஜுக்கு போவாதீங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் இது ஒரு மிக முக்கியமான பிரச்சனை என்பதில் யாருக்கும் மாற்று கருத்து இருக்க முடியாது. அந்த ரூபாய் நோட்டுகள் செல்லாது என்ற அறிவிப்பை ரிசர்வ் வங்கி வெளியிடவில்லை, 98 நடந்தது போல. அருண்ஜேட்லி துறை சார்ந்த அமைச்சர் வெளியிடவில்லை, நம்முடைய பிரதமர் வெளியிடுகிறார். அப்படி இருக்கும் பொழுது இந்த எல்லாரையும் பாதித்திருக்கக்கூடிய 86% பணப்புழக்கத்தை நீங்க உறிஞ்சி எடுத்திருக்கீங்க. இன்று மிக கடுமையான நெருக்கடியை நாடு சந்தித்துக் கொண்டிருக்கிறது. இதில் யாருக்கும் மாற்று கருத்து இருக்க முடியாது. அப்படி இருக்கும் பொழுது நாடாளுமன்றத்தில் அனைத்து கட்சிகளும் பேசிய பிறகு நம்முடைய பிரதமர் அவர்கள் பதிலளிப்பார், உங்களுடைய அனைத்து கேள்விகளுக்கும் அவர் பதிலளிப்பார். இதை வாஜ்பாய் செய்தார், கடந்த காலங்களில் வாஜ்பாய் செய்தார். குஜராத் இனக்கலவரங்களை குறித்து நாள் முழுவதும் நடந்த விவாதத்திற்கு இரவு 12 மணிக்கு அவர் பதிலளித்தார். ஆகவே கடந்த காலங்களில் நம்முடைய பிரதமர்கள் எல்லாம் எப்படி இருந்திருக்கிறார்கள் என்றால், மிக முக்கியமான பிரச்சனைகள் என்று வரும்பொழுது எதிர்க்கட்சிகளை பேச விட்டு அவர்கள் பதில் சொல்வார்கள். இங்கு எடுத்த எடுப்பிலேயே பிஜேபி நாங்கள் பிரதமர் பேச மாட்டார், யாராவது ஒரு மூத்த அமைச்சர் பேசுவார், பிரதமரை ஷீல்டு பண்றாங்க. ஆரம்பத்தில இருந்தே ஃபயர்வால் பண்ணி இதுல இருந்து பிரதமரை அந்த பிரச்சனைக்கும் ஊழல் குற்றச்சாட்டுக்குமான தொடர்பு அப்படிங்கிறது தான் இங்கே விவாத பொருளாக அது இப்ப வந்தது. நான் அதுலேருந்து திருப்பி திரு பீட்டர் அல்ஃபோன்ஸ் அவர்கள் நம்முடைய இருந்திருக்கார். அவருக்கு மீண்டும் ஒருமுறை வணக்கம் சொல்லி வரவேற்று, பீட்டர் உங்களுக்கான கேள்வியிலிருந்தே தொடங்கலாம். நீங்க விவாதம் நடத்துவதற்கு நாங்கள் தயாராகவே இருக்கிறோம் என்று பாஜக தொடர்ந்து சொன்ன பிறகும் கூட ராகுல் ஒரு நாடகம் ஆடுகிறார், அவையை நடத்த விடாமல் அவர்தான் இவ்வாறு செய்கிறார் அப்படிங்கிறாங்க. இன்றைக்கு ஒருபடி மேலே போய் பிரதமர் குறித்து தனிப்பட்ட முறையில் என்னிடம் சில விஷயங்கள் இருக்கின்றன, என்னிடம் இருக்கும் தகவல்களால் பிரதமர் மிரண்டு போய் இருக்கிறார் என்று உங்களுடைய துணைத் தலைவர் ராகுல் காந்தி சொல்லியிருக்கிறார். அப்படி பிரதமரே மிரளக்கூடிய அளவிற்கு என்ன தகவலை உங்களுடைய துணைத் தலைவர் வைத்திருக்கிறார்? அதை இப்பொழுது சொல்ல முடியாது செந்தில். அதான் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு மணி சொன்னது போல கடந்த ஏறக்குறைய 1 மாதமாக நாடாளுமன்றம் நடந்து கொண்டிருக்கிறது. இதை போன்ற லோக்ஜாம், அதாவது நாடாளுமன்றம் இதை போல முடங்குவது இந்திய வரலாற்றில் இது ஒன்று முதல் முறை அல்ல. கடந்த காலங்களிலே பல முறை இதை போன்ற சம்பவங்கள் ஏற்பட்டு இதில் ஆளும் கட்சியில் இருக்கின்ற பாராளுமன்றத்துறை விவகார அமைச்சர் என்ன செய்வார் என்று சொன்னால், எதிர்க்கட்சியில் இருக்கிற தலைவர்களை தொடர்பு கொள்வார். எப்படி பாராளுமன்றத்தை நடத்தலாம், நீங்க 2 விட்டு கொடுங்க, நாங்க 2 விட்டு கொடுக்கிறோம், பாராளுமன்றத்தை நடத்துவோம் என்று சொல்லுவோம். அதைத்தான் மூத்த தலைவர் அத்வானி அவர்கள் சொல்லுகிறார். ஸ்பீக்கரும் அதை பற்றி, ஸ்பீக்கர் ஒரு நாளாவது, 1 மாதம் நடந்திருக்கிறது, ஒரு நாளாவது ஸ்பீக்கர் தன்னுடைய அவைக்கு எல்லா தலைவர்களையும் அழைத்து இதை போல இருக்கிறதே நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று, நீங்க கடந்த காலத்தில் நீங்க பாருங்க, சபாநாயகர்கள் இதை போன்ற நேரங்களிலே எத்தனை முயற்சிகள் எடுத்திருக்கிறார்கள். இந்த 1 மாதம் கூட ஏன்னு கேட்டீங்கன்னா, இதுல என்ன காரணம் என்றால், இன்னைக்கு இது the most historical blunder has been committed. இன்னைக்கு அந்த ஒரு பிளண்டர்ல இருந்து ஒவ்வொரு பிளண்டரா தொடர்ந்துகிட்டு இருக்கிறது. இந்த டிமானிட்டைசேஷன் இஸ் ஏ ஹிஸ்டாரிக்கல் பிளண்டர். இப்ப அதை சரி செய்யறதுக்காக வேண்டி கேஷ்லெஸ் எக்கனாமின்னு அடுத்த பிளண்டர். இது கடைசியில எங்க போய் நிக்கும்னு சொன்னீங்கன்னா, கேஸ்கேட் எஃபெக்ட்ல இந்தியன் எக்கனாமி will be crisis. ஏன்னா ஆல்ரெடி இது ஸ்டார்டட், ஜாப் லாஸ் தொடங்கியாச்சு, இண்டஸ்ட்ரீஸ் மூட ஆரம்பிச்சாச்சு, ரியல் எஸ்டேட் கீழே விழ ஆரம்பிச்சாச்சு, ஆட்டோமேட்டிவ் செக்டார் நிப்பாட்டிட்டாங்க, சில்லறை வணிகம் பூரா முடிஞ்சு போச்சு. காங்கிரஸ் கட்சியினுடைய இந்த மாதிரியான வாதங்கள் குறித்து பிரதமருடைய காங்கிரஸ் கட்சியினுடைய இது போன்ற வாதங்கள் குறித்து பிரதமர் பேசுகின்ற பொழுது தெளிவாக ஒரு விஷயத்தை குறிப்பிட்டாரு. 70 ஆண்டுகளாக கருப்பு பணத்தை பதுக்கியவர்களால் என்னுடைய உயிருக்கு ஆபத்து, அரசு உரிய முன்னேற்பாடுகளை செய்யவில்லை என்று குறை கூறுபவர்கள் யார் என்றால், கருப்பு பணத்தை வெள்ளையாக மாற்றுவதற்கான போதிய அவகாசம் கிடைக்காதவர்கள். அவங்க தான் இந்த மாதிரியான காரணங்கள், அவங்க பாதிச்சிருக்கிறாங்க, இவங்க பாதிச்சிருக்கிறாங்க, எங்கள் காரணத்தை எல்லாம் இவர்கள் தான் கூறுகிறார்கள் அப்படிங்கிறார் பிரைம் மினிஸ்டர். செந்தில் இதை அவர் 8ஆம் தேதி சொல்லி இருந்தாருன்னு யாரும் நம்புவாங்க? இன்னைக்கு பேங்குக்குள்ள எவ்வளவு பணம் வந்திருக்கு? 12,44,000 crores இன்னைக்கு பேங்குக்குள்ள வந்தாச்சு. இன்னும் 20 நாள் இருக்கு. வேர் இஸ் த பிளாக் மணி? அந்த பிளாக் மணி எங்க இருக்குன்னு இப்ப கேக்குறான். இதெல்லாம் நீங்க பணமே இன்னைக்கு உள்ள வரலன்னு வச்சுங்க, இத்தனை நாள் 5 லட்சம் கோடி தான் வந்திருக்கு அப்படின்னு சொன்னா நீங்க சொல்ற ஆர்குமெண்ட் நான் ஏற்றுக்கொள்வேன்.
இன்னைக்கு வந்து பிரதமர் சொன்ன எதுவுமே நடக்கவில்லையே. கருப்பு பணமும் நீங்க வந்து உள்ள வரல, நீங்க வந்து கள்ளப்பணமும் கண்டுபிடிக்கப்படல, தீவிரவாதமும் தடைபடல, தீவிரவாதமும் அதிகமாக இருக்கிறது, தீவிரவாதிகள் கையிலேயே புதிய 2000 ரூபாய் நோட்டு இருக்கிறது. ஆகவே பிரதமர் வந்து 8ஆம் தேதி என்ன காரணம் சொன்னாரோ 3 காரணம் சொன்னார். நான் வந்து கருப்பு பணத்தை வந்து எடுக்க போறேன், ஊழலை வந்து ஒழிக்க போறேன், கள்ள பணத்தை வந்து தடுக்க போறேன், தீவிரவாதத்தை வந்து தடுக்க போறேன்னு சொன்னார். இப்ப என்ன ஆச்சு? ஊழல் எங்க நடக்குது? ஒவ்வொரு வங்கியிலும் நடக்கிறது. ஒவ்வொரு ரிசர்வ் வங்கியிலிருந்து, ரிசர்வ் வங்கியினுடைய அலாட்மெண்ட்ல ஆரம்பிச்சு பெரிய வங்கிகள் இன்னைக்கு வந்திருக்க ஷாக்கிங் நியூஸ். இன்னைக்கு வந்து பிரைவேட் பேங்குக்கு எவ்வளவு பணம் கொடுத்திருக்கீங்க? இன்னைக்கு தமிழ்நாட்டில் வந்து 16,000 கோடி பணம் வந்திருக்கு. 90 கிளைகள் இருக்கிற 3 பேங்க், HDFC, ஆக்சிஸ் பேங்க், ICI பேங்க், அதுக்கு நீங்க எவ்வளவு கொடுத்திருக்கீங்க? 7,000 கோடி கொடுத்திருக்கீங்க. 9,000 பேங்க் கிளைகள் இருக்கிறது. ஸ்டேட் பேங்க், இந்தியன் பேங்க், IOB, கனரா பேங்க் அண்ட் வந்து ஆல் நேஷனலைஸ் பேங்க் லைக் ஓரியண்டல் பேங்க் ஆஃப் காமர்ஸ், விஜயா பேங்க், இதெல்லாம் இப்போ அவங்களுக்கு வந்து தனியார் பேங்குக்கு வந்து ஒரு பேங்குக்கு வந்து நீங்க வந்து 6 கோடி ரூபாய் கொடுக்குறீங்க ஒரு பிரான்ச்சுக்கு. நேஷனலைஸ் பேங்குக்கு ஒரு பேங்குக்கு வந்து 60 லட்சம் ரூபாய் கொடுக்குறீங்க. இதுல கிராமங்கள்ல இருக்கிற பேங்க்ல தான் இதற்குள் ஊழலுக்கான வாய்ப்பு என்ன இருப்பதாக திரு பீட்டர் அல்போன்ஸ் சந்தேகப்படுகிறார் அல்லது திரு ராகுல் காந்தி சந்தேகப்படுகிறார்? இல்ல இன்னைக்கு பாருங்க, எங்க பணம் எங்க இருந்து ஆக்சிஸ் பேங்க்ல இருந்தானே போயிருக்குது. இன்னைக்கு ஆக்சிஸ் பேங்க்ல வந்து இன்னைக்கு லைசன்ஸை கேன்சல் பண்ணணுங்கிறாங்களே. ஆக்சிஸ் பேங்குக்கு வந்து எந்த கேஷ்ல வந்து ரிசர்வ் பேங்க் இதுல வந்து எப்படி கொடுத்தாங்க ஆக்சிஸ் பேங்குக்கு மட்டும்? இன்னைக்கு ஆக்சிஸ் பேங்க்ல வந்து தானே இவ்வளவு நடந்திருக்குது. எந்த ஒரு தேசிய உடைமையாக்கப்பட்ட பங்கு இந்தியன் வங்கியை பற்றியோ, IOB பற்றியோ, கனரா பேங்கை பற்றியோ, ஸ்டேட் பேங்கை பற்றியோ இதை போல புகார் இல்லையே. என்னுடைய கேள்வி, ஊக்குவிப்பீங்க இல்ல, அதை கூட கண்டுபிடித்தது மத்திய வருமான வரித்துறை தான். இதுல மத்திய நிதி அமைச்சருடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறதாக நீங்கள் நம்புகிற, நான் நம்புகிற வருமான வரித்துறை தான் அந்த ரைடையும் நடத்துறாங்க. இப்ப பிரச்சனை இருக்கக்கூடிய சிஸ்டம்ல இருக்கக்கூடிய எரர்ஸ் அல்லது அங்க இருக்கக்கூடிய விதிமீறல்கள் அப்படிங்கிறது டைரக்டா பிரைம் மினிஸ்டரோட கனெக்ட் பண்றது அப்படிங்கிறது எந்த விதத்துல ஆதாரப்பூர்வமானதாக இருக்குங்கிறது தான் கேள்வி. நான் வந்து பிரைம் மினிஸ்டரோட கனெக்ட் பண்ணல, நான் வந்து டிமானிட்டைசேஷனோட கனெக்ட் பண்றேன். டிமானிட்டைசேஷன் வந்து நீங்க ஒரே நாள் இரவுல 85% கரன்சியை வந்து சர்க்குலேஷன்ல இருந்து புடிக்கி தூர போடுகின்ற போது நீங்க இதை பற்றி எல்லாம் சிந்தித்திருக்க வேண்டாமா? ஒரு நாட்டினுடைய உலகத்திலே மிகப்பெரிய G20 என்று சொல்லக்கூடிய வளர்ந்த நாட்டினுடைய பொருளாதாரமாக இருக்கிறோம். இது வந்து இட் இஸ் நாட் வந்து ஒரு சின்ன ரிப்பப்ளிக் அல்ல. இன்னைக்கு உலக வல்லரசாக போகிற ஒரு நாட்டில் வந்து இவ்வளவு அற்புதமான பொருளாதாரம், த்ரைவிங் எக்கனாமி. சரி, நீங்க வந்து ஒரே நாள் இரவுல வந்து கூமால மாதிரி உங்க தொடக்கச்சிட்டு கருத்து அந்த அளவுக்கு எடுத்துக்கிறேன் திரு பீட்டர் அல்போன்ஸ். அத வந்து நீங்க அது பொறுப்பு நான் கேக்குறேன். சரி, உங்க தொடக்கச்சிட்டு கருத்து நான் அந்த அளவுக்கு எடுத்துக்கிறேன். I will come back to you. நான் இதுவரைக்கான உங்களுடைய விமர்சனங்களுக்கு பதில திரு ஆசீர்வாதமாச்சாரி நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்டுட்டு நம்ம நகரலாம், அருண் குமார் தவையோடமும் நகரலாம். திரு ஆசீர்வாதம், இதுல இந்த இடத்துல பிரைம் மினிஸ்டர் ஒரு விஷயத்தை பேசுறாரு. பொதுமக்கள் ஊழல் மற்றும் கருப்பு பணத்திற்கு எதிரான படை வீரர்களாக மாறியுள்ளனர்னு சொல்லிட்டு, கருப்பு பணத்தை வெள்ளையாக்க அவகாசம் கிடைக்காதவர்களே அரசு உரிய முன்னேற்பாடுகளை செய்யவில்லை என்று குறை கூறுகிறார்கள் அப்படிங்கிறாரு. அரசு உரிய முன்னேற்பாடுகளை செய்யவில்லை அப்படிங்கிற குறைய உங்களுடைய கூட்டணி கட்சியான சிவசேனையும் கூட கூறுகிறது. இங்கே இருக்கக்கூடிய மணி போன்றவர்கள் கூறுகிறார்கள் முன்னேற்பாடுகளை இன்னும் கூட கொஞ்சம் கவனமாக செஞ்சிருக்கலாங்கிறதுல அருண்குமார் தவைக்கு கூட மாற்றுக்கிறது இருக்காது. பாரதிய ஜனதா கட்சியினுடைய பல்வேறு தலைவர்கள் கூட இங்கே பேசுகின்ற பொழுது முன்னேற்பாடுகளில் சில இன்னமும் கூட தீவிர கவனம் செலுத்திக்கணுங்கிற வாதத்தை வைக்கிறாங்க. அப்போ இவங்க எல்லாமே கருப்பு பணத்தை வெள்ளையாக மாற்றுவதற்கான அவகாசம் கிடைக்காதவர்கள் அப்படின்னு நம்முடைய பிரைம் மினிஸ்டர் இவங்க எல்லாரையும் சார்ஜ் பண்ணுறாரா? அப்படி எடுத்துக்கலாமா? வணக்கம். முதல்ல என்னுடைய ஒரு ரெக்வெஸ்ட்டு, அண்ணன் பீட்டர் அல்ஃபோன்ஸ் பேசுகிறது எனக்கு ஒன்றுமே கேட்கவே இல்லை. ஏன்னா எக்கோ அடிக்குது, கொஞ்சம் ஆடியோவை சரிப்படுத்த சொல்லுங்கள். நீங்கள் ஒரு கேள்வி கேட்டீங்க, பிரதமர் வந்து கருப்பு பணத்தை வெள்ளையாக்க முடியாதவர்கள் தான் இதுக்கு வந்து எங்களுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள் என்பது. அது வந்து மிக மிக உண்மை. அதை வந்து நாங்கள் முழுவதுமாக ஆமோதிக்கிறோம். ஏன்னா நேற்று வந்து இந்தியா டுடே நடத்தின ஒரு ஸ்டிங் ஆப்ரேஷனில் காங்கிரஸ், பகுஜன் சமாஜ்வாதி பார்ட்டி,
அப்புறம் வந்து ஜேடியு, இந்த 3 கட்சி அலுவலகத்திலையும் போய் டெலிவிஷன் சேனல் உடைய நிருபர்கள் போய் அங்கே ஸ்டிங் ஆப்ரேஷன் நடத்துனாங்க. காங்கிரஸ் கட்சியுடைய அலுவலகத்திலேயே பணிபுரிகிற ஒருத்தர் வந்து ஆமாம் நான் வந்து 30% கமிஷனில் உங்களுடைய பணத்தை நான் கருப்பு பணத்தை வெள்ளையாக்கி கொடுக்குறேன் அப்படின்றாரு. அதே மாதிரி பகுஜன் சமாஜ் கட்சியில் உள்ள ஒரு மாவட்ட தலைவர் வந்து அதே பொறுப்பை நான் ஏற்றுக்கிறேன், எனக்கு வந்து 50% கொடுங்க அப்படின்றாரு. அதே மாதிரி என்சிபி அவங்களும் சொல்கிறாங்க. அப்போ இவங்களுடைய எதிர்ப்புகள் வந்து ஏன் பதிவு பண்ணுறாங்கன்னா அவங்க வந்து தவறான ஒரு பாதையில் போயிட்டு இருக்கிறாங்க, கருப்பு பணத்தை வெள்ளையாக்க முயற்சி செய்கிறார்கள். அது வந்து பட்டவர்த்தனமாக வெளியே நேற்று ஒளிபரப்பிட்டாங்க. இன்னைக்கு ராகுல் காந்தி வந்து ஏன் இவ்வளோ கோபப்பட்டு எங்கள் மேலே வந்து நமது பிரதமர் மேலே ஒரு பெரிய குற்றச்சாட்டை வச்சிருக்காருன்னா வேற ஒன்றும் இல்லை, ரொம்ப சிம்பிள் ரீசன். அவருடைய கட்சிக்காரவங்க அவங்க கட்சி அலுவலகத்திலேயே கருப்பு பணத்தை வெள்ளையாக்குறதுக்கு முயற்சி பண்றதுக்கும் அது மாதிரி முயற்சி பண்றதுல துணை போறதுக்கும் ரெடியா இருக்கிறது வெளியில் வந்துடுச்சு. எங்க நம்ம மாட்டிக்குவோமோ அப்படின்ற ஒரு பயம், அந்த பயத்தின் காரணமாக தான் அவர் பிரதமர் மேல வந்து ஒரு தேவையில்லாத ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறார். ஆனா அந்த குற்றச்சாட்டு என்னன்னு கூட சொல்றதுக்கு தைரியம் இல்லாம அவர் வந்து அவையை விட்டு வெளியில போறாரு. உண்மையிலேயே அவருக்கு தைரியம் இருந்துச்சுன்னா அவர் வந்து சொல்லி இருந்திருக்கணும். அவைக்குள்ளார சொல்ல முடியலையா, அவைக்கு வெளியில சொல்லியிருக்கணும். அந்த அளவுக்கு தைரியம் இல்லாத ஒரு ராகுல் காந்தி காங்கிரஸ் கட்சியை வழிநடத்த செல்கிறார் அப்படின்றா அது வந்து வேடிக்கையாகவும் இருக்கிறது, வித்தியாசமா இருக்கிறது. இப்போ இதுல என்னுடைய ஒருவேளை ராகுல் காந்தி அவைக்குள்ளர ஒருவேளை ராகுல் காந்தி அவருடைய குற்றச்சாட்டு இதுவாக இருக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி நான் வைக்கிறேன், நீங்க விடை கொடுங்க. இந்த 8ஆம் தேதி அறிவிப்பிற்கு முன்னால் 8ஆம் தேதி நவம்பர் 8 அறிவிக்கிறார் டிமானிட்டைசேஷன் ஆஃப் பிரைம் மினிஸ்டர். அதுக்கு முன்னாடி செப்டம்பர் 16ஆம் தேதியிலிருந்து செப்டம்பர் 30ஆம் தேதி வரை மட்டும் அந்த 14 நாட்கள் 2 வாரத்தில் 3 லட்சம் கோடி ரூபாய் ஆர்டியாகவும் எஸ்பி அக்கௌண்ட்லையும் வங்கிகளில் உள்ள வந்திருக்குது. இந்த பணம் எங்கிருந்து வந்தது என்ற கேள்வி எழுப்புகின்ற பொழுது அருண்ஜேட்லி ஒரு விஷயம் சொல்றாரு, இது வந்து சம்பள கமிஷன் அவங்களுக்கான நிலுவைத் தொகை அரியர்ஸ்க்காக கொடுக்கப்பட்ட அங்கே நாங்கள் வங்கியில் கொடுத்த பணம் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. ஆனால் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய மூத்த பொருளாதார ஆலோசகரும் சரி, இந்தியா ரேட்டிங்ஸ் அண்ட் ரிசர்ச்சினுடைய கருத்தும்படி இது வந்து நீங்கள் அருண்ஜேட்லி சொன்ன அமௌண்ட் அப்படிங்கிறது 34,000 45,000 கோடிக்குள்ளே தான் இந்த பணம், 34,600 கோடியிலேருந்து 45,000 கோடிக்குள்ளேன்னு சொல்லிட்டாங்க. எனில் இந்த 3 லட்சம் கோடி ரூபா திடீரென்று 2 வாரத்தில் எஸ்பி அக்கௌண்ட்லேயும் ஆர்டிலையும் எப்படி உள்ளே வந்துச்சு? ஏற்கனவே பாரதிய ஜனதா கட்சியினுடைய நெருக்கமானவர்களுக்கு இந்த தகவல் அறிவிக்கப்பட்டிருக்கிறது, தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது தான் காங்கிரஸ் கட்சியினுடைய குற்றச்சாட்டு. இது மிக மிக தவறான ஒரு குற்றச்சாட்டு. எங்களுக்கு வந்து முன்னாடியே தெரிவிச்சிருந்தா அது வந்து வெளியில தெரியாம லீக் ஆகாம போயிருக்குமா? இன்னைக்கு பிரதமர் வந்து தான் எடுத்த முடிவை தன்னுடைய அமைச்சரவை சகாக்களிடம் மட்டுமே கலந்து பேசினார். அதுவும் குறிப்பாக ஒரு சில அதிகாரிகளுக்கு மட்டுமே தெரியும் என்பதும் வெளியில் வந்திருக்கிறது. ஒரு பட்ஜெட் ப்ரப்போசலையே ஒரு 2 மாதம் 3 மாதம் நடத்துகிறார்கள். காங்கிரஸ்காரர்கள் 10 வருடம் ஆட்சி புரிந்தார்கள் இந்த UPA 1 UPA 2 அப்படி என்றால் பட்ஜெட்டை அவர்கள் லீக் பண்ணிவிட்டார்கள் என்று அர்த்தமா? பட்ஜெட்டை லீக் பண்ண முடியாத ஒரு சில ஃபயர்வால்ஸை எப்பொழுதுமே நிதி அமைச்சகம் உருவாக்கும். அதே போல்தான் இங்கும் ஃபயர்வால்ஸை உருவாக்கி யாருக்கும் வெளியில் தகவல் செல்ல முடியாத அளவுக்கு அவர்கள் தடுத்து நிறுத்தியிருந்தார்கள். பிரதமரும் அமைச்சரவை சகாக்களிடம் பேசிவிட்டு தான் அந்த அன்று 8 மணிக்கு வந்து நாட்டுக்காக உரையாற்றினார். ஆக எங்களுக்கு தேவையானவர்களுக்கு வந்து நாங்க முன்னாடியே இந்த இதை பத்தி லீக் பண்ணணும்னு சொல்றது வந்து அப்படி இருந்துச்சுன்னா இன்னைக்கு தேதியில வந்து நிதி அமைச்சகம் அறிவிச்சிருக்கிறது 29.86 கோடி ரூபாய் வந்து கேஷ் பிடிச்சிருக்காங்க. ஏர்போர்ட்ஸ்ல மட்டுமே 70 கோடி ரூபாய் கேஷ் பிடிச்சிருக்காங்க. அதே மாதிரி தங்கத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா 41.6 கிலோ தங்கமும் தங்க அணிகலன்களாக 14 கிலோவும் பிடிச்சிருக்காங்க. அப்ப இதெல்லாம் வந்து எங்களுடைய இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட்டும் எங்களுடைய CISF அதிகாரிகளும் தானே பிடிச்சிருக்காங்க. அவங்க வந்து ஒத்துக்க மாட்டாங்க. தேவையில்லாத ஒரு குற்றச்சாட்டை வைக்க கூடாது. ஆனா இங்க நான் திரும்பி சொல்றேன், ராகுல் காந்தி என்ன குற்றச்சாட்டு வைக்க போகிறான்னு யாருக்குமே தெரியல. அது உண்மையிலே குற்றச்சாட்டா இல்ல அவர் ஒரு இது வந்து கோமாளித்தனமா ஏதாவது பண்ண போறான்றது தெரியல.
வார்த்தையை நம்ம பயன்படுத்த பேசுங்கன்னு தான் சொல்றோம். அத பேசினா தானே தெரியும். நாங்க பயப்படல, பேசிட்டோம். திரு ஆசீர்வாதமாச்சாரி, அந்த வார்த்தையை நம்ம விட்ரா பண்ணிக்கல, நீங்க விட்ரா பண்ணிப்பீங்கன்னு நான் நம்புறேன். அந்த வார்த்தை அது ஐ திங்க் அது ஒரு அன்பார்லிமெண்ட்ரி வேர்டு அப்படின்னு நான் நினைக்கிறேன். எனிவே நான் அருண்குமார் தேவட்ட கடந்து போறேன். இதுல 86 விழுக்காடு நோட்டுகள் தான் 500 நான் வர 500,000 ரூபாய் நோட்டுகள் 86 விழுக்காடு புழக்கத்தில் இருந்த நோட்டுகள்ல 10ஆம் தேதி வரைக்கும் 80 விழுக்காடு உள்ள வந்துடுச்சு. இன்னும் 6 விழுக்காடு தான் டிசம்பர் 30 வரைக்கும் பிரைம் மினிஸ்டர் டைம் கொடுத்துருக்காரு. டிசம்பர் 30க்குள்ளே அதுவும் வந்துடும். இன்றைக்கு வரை 12.44 லட்சம் கோடி அப்படின்னு சொன்னால் இந்த முயற்சி முதல்ல இது சரியான முயற்சியா தவறான முயற்சியாங்கிறது இன்னொரு பக்கம் இருக்கட்டும். இந்த முயற்சியினுடைய நோக்கம் வெற்றி பெறவில்லை, இந்த முயற்சியே தோல்வி. இதற்கு நம்ம இவ்வளோ கஷ்டப்படணுமா? இது வெற்றி பெற்றிருந்தாலும் கூட நம்ம வந்து மகிழ்ச்சி அடையலாம் அப்படிங்கிறது தான் பீட்டர் அல்ஃபோன்ஸ் அவருடைய வாதம். உங்களுடைய பார்வை? நம்மளோட டோட்டல் ஜிடிபியில் செந்தில் $2 trillion ரகுராம் ராஜன் சொன்னதும் சரி, ஏற்கனவே இருக்கிற ஆர்பிஐ சீஃப்ஸ்லாம் சொல்லதும் பார்த்தீங்கன்னா ஒரு பேரல் எக்கானமி, ஒரு ஷேடோ எக்கானமிங்கிறது 60% 70%, இல்லை 50% 60% இருக்குது. கிட்டத்தட்ட 1 trillion. இதை நம்ம இந்த கணக்கிலேயே எடுத்துக்கல நீங்கள் இந்த இன்கம் உள்ளே வரதில்லை. ஸோ ஆர்பிஐயில் நம்ம வரதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம பேசுகிறது வந்து ஒரு பிளாக் வெல்த் இல்லை பிளாக் இன்கம் தான் சொல்கிறோம். அண்ட் இன்னைக்கு கொடுத்துருக்க ஸோ அதனால் வந்து இந்த பேரல் எக்கானமி வரவே இல்லை. அந்த பேரல் எக்கானமி தான் $1 trillion. இது கம்ப்ளீட்டாக $1 trillion மணி. இது வரலன்றது ஒரு பாயிண்ட். ஸோ பேங்க்ல வந்திருக்கிற டெபாசிட்ஸ் வந்து நம்மளுடைய 14 lakh தான். ஒன்று. ரெண்டாவது, எந்த விதமான இன்னைக்கு கொடுத்துருக்கிற அந்த அனௌன்ஸ்மெண்ட்டும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ராஜதந்திரம்னு சொல்லலாம், ஒரு ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லலாம். அதாவது என்னை வந்து கொலை செய்ய பார்க்குறாங்கன்றது ஒரு அசாசினேஷன் அட்டம்ப்ட்னு சொல்றது ஒரு ஹை ரிஸ்க் ஸ்ட்ராட்டஜி. அப்புறம் வந்து என்னோட ஆட்சியை கவிழ்க்க பார்க்குறாங்கன்றது ஒரு மீடியம் ரிஸ்க் ஸ்ட்ராட்டஜி. இன்னொன்று, இந்த திட்டத்தில் வந்து ஒரு ஸ்கேண்டல் இருக்குது அப்படின்னு ஒரு ஃபினான்ஷியல் ஒரு அஃபேரில் வரும்போது அது வந்து ஒரு லோ ரிஸ்க் ஸ்ட்ராட்டஜி. இன்னைக்கு ராகுல் காந்தி எடுத்திருக்கிறது பாத்தீங்கன்னா ஒரு லோ ரிஸ்க் ஸ்ட்ராட்டஜி. என்ன கொலை செய்ய முயற்சிக்கிறாங்கங்கிறது அந்த ஸ்ட்ராட்டஜி எடுத்தது மோடி இல்ல ராகுல் இல்ல, அதுக்கு முன்னாடி நிறைய பேர் எடுத்திருக்காங்க. இல்ல 70 ஆண்டுகளா கருப்பு பதிக்கிறாங்களா இதெல்லாம் ஆபத்து அப்படின்னு அந்த ஸ்ட்ராட்டஜி எடுத்தவர். நீங்க சொன்ன ஹை ரிஸ்க் ஸ்ட்ராட்டஜி எடுத்தவர் மோடி. இது வந்து ஒரு ராஜதந்திரம், ரிஸ்க் இருக்கு அதுல. ஏன்னா ப்ரூவ் பண்ண வேண்டியது இருக்கு. இன்னைக்கு இவரோட ரெஸ்பான்ஸ் இன்னைக்கு வந்து பேசிட்டார். இன்னைக்கு பேசிட்ட அப்புறம் நாங்களே எக்ஸ்பெக்ட் பண்ணது என்னன்னா இவர் இன்னைக்கு இந்த மாதிரிலாம் சொல்லியிருக்காரு, என்ன இவரால் ப்ரூவ் பண்ண முடியும், என்ன ப்ரூவ் பண்ண? ஏன்னா ரெஸ்பான்சிபிள் எப்படி அவர் வந்து பிரைம் மினிஸ்டர் மேலே சொல்றாரோ, நீங்க இது கம்ப்ளீட்டா ரெஸ்பான்ஸ் சொல்றாரோ, அதே மாதிரி ஒரு அலிகேஷன் இன்னைக்கு கொடுத்ததுக்கு அப்புறம் நாம் பார்க்கறது வந்து ஒரு 4 விதமான ஒரு பிரைம் மினிஸ்டர், அன்கரப்ட் பிரைம் மினிஸ்டர், பர்சனல் இன்டெகிரிட்டி இருக்கிற ஒரு பிரைம் மினிஸ்டர் மேல ஒரு சார்ஜஸ் கொடுத்தா யூ பிகம் பாப்புலர். இது வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜியா இருக்கலாம். ரெண்டாவது, இது வரைக்கும் அவர் வந்து அதில் ஒரு சின்ன குறிப்பிட்டு தான் நீங்கள் தான் பதிவு பண்ணுங்க. இப்போ மேபி அதை நானும் நீங்களும் செஞ்சால் இந்த வாதம் ஏற்புடையதாக இருக்கலாம். மேபி ஒரு பிரைம் மினிஸ்டர் மீது ஒரு திடீர்னு ஒரு பெரிய புகாரை சொல்லுகின்ற பொழுது அது வந்து கவனிக்கப்படலாம் மேபி யாருங்க அப்படின்னு. ஆனால் ராகுல் காந்தி வந்து பிரைம் மினிஸ்டர் மீது குற்றச்சாட்டு சொல்லி தான் பாப்புலர் ஆகணுங்கிற இடத்துல இல்லை இல்லையா? இல்லை அந்த பொசிஷனில் தான் இருக்கார் அவரும். ஏன்னா இவ்வளோ நாள் அவரையும் சீன்றதுக்கு யாரும் கிடையாது, அவர் கேட்கவும் இல்லை, அவரோட பார்லிமெண்ட்லேயும் அவர் இது வரைக்கும் பேசலைன்றது ஒரு பாயிண்ட். இது வரைக்கும் சான்சஸ் கொடுத்தோம். ஏன்னா எனக்கு என்னோட ஒரு அப்சர்வராக நான் என்ன பார்க்குறேன்னா 2 பார்ட்டியுமே இதை பற்றி பார்லிமெண்ட்டில் டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லையோன்றது ஒரு தோணுது. ஏன்னா இவங்களும் வேணும்னே இந்த அகஸ்டா வெஸ்ட்லேண்டை கொண்டு வரதும் சரி, அவங்க வந்து இன்னொரு பேச விடாமல் மன்மோகன் சிங் அன்றைக்கி பேசினார். அன்றைக்கி கூட நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். அன்றைக்கி பேசினதுக்கப்புறம் ஏன் ஃபர்தராக அதை பற்றி எதுவும் டிஸ்கஸ் பண்ண டிஸ்ரப்ஷன் நடந்திருக்கு. இன்னொன்று, பாலிடிக்ஸில் உங்கள் பர்செப்ஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ராகுல் காந்தி ப்ராபப்ளி அவரோட ரோல் மாடலாக பார்க்குறது அரவிந்த் கெஜ்ரிவாலாக இருக்கலாம். அரவிந்த் கெஜ்ரிவாலோட ஸ்டைல் பார்த்தீங்கன்னா ஒரு 4 மணி பொழுதோட வேணுமா ஒரு அறிக்கை வர்றது, யார் என்ன போகிற போக்கில் ஏதாவது ஒரு ஸ்கேண்டல்னு சொல்லிட்டு போகிறது, அதையே இவர் ஃபாலோ பண்ணுறாரு. ஆனால் இவர் நினச்ச அந்த குரு அரவிந்த் கெஜ்ரிவால் இன்னைக்கு ட்விட்டரில் என்ன கொடுத்துருக்காருன்னா, இப்படி ராகுல் காந்தி சொன்னார்னா அதை ப்ரூவ் பண்ண வேண்டிய ரெஸ்பான்சிபிலிட்டி. ஏன் பேப்பர்ஸ் எடுத்து காமிக்கல? பேப்பர்ஸ் இருக்குன்னு சொல்கிறாரு, இடத்துக்கு வைக்கன்னு சொல்கிறாரு, டெரிஃபைடுன்னு சொல்கிறாரு. ஸோ இவங்க சொன்ன மாதிரி ஏன் பேப்பர்ஸை காமிக்கக்கூடாது, ஏன் உள்ளே தான் காமிக்கணுமா? சரி, பேசுறதுக்கு சான்ஸ் கிடைக்கலன்னா வெளியில் ஏன் காமிக்கக்கூடாது அப்படிங்கிறாங்க. எங்கே மற்ற பார்ட்டிஸ் லீட் பண்ணுமோன்ற ஒரு ஃபியரில் கூட இன்றைக்கி அதை எடுத்துருக்காங்க. இன்றைக்கி அவரோட பாடி லாங்குவேஜ் பார்த்தீங்கன்னா ராகுல் வந்து ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருந்தது. பொலிட்டிக்கல் லீடர்ஸ் அவரோட அசோசியேட் பார்ட்டிஸ்லாம் சைடில் இருந்தாங்க. ஹீ டுக் த சென்டர் ஸ்டேஜ் பிகாஸ் Mamata Banerjee was leading the show, Arvind Kejriwal was leading the show. Maybe today he has taken the show, but there is a huge responsibility. Tomorrow or day after tomorrow he has to prove. சரி, ஓகே. நான் அந்த இடத்துல இருந்து நான் தொடக்க சுட்டு கேள்விக்கிறேன். நான் குறிக்கிட்டா உடனே நீங்கள் குறிக்கிறீங்கன்னு வருத்தப்படுவீங்கிறதுனால குறிக்கல. 500 ரூபாய் 1000 ரூபாய் நோட்டுகளாக மட்டும் நான் சொல்றது மதிப்பின் அடிப்படையில் இல்லை. மதிப்பின் அடிப்படையில் நீங்கள் சொல்கிற அந்த பிளாக் மணி, பிளாக் வெல்த், அதை என்னால் புரிஞ்சிக்க முடியுது. நான் அதை கள்ளப்பணம்னு வச்சுக்கிறேன், கருப்புன்னு சொல்கிறது இல்லை, கள்ளப்பணம். ஓகே, அது என்னால் புரிஞ்சிக்க முடியுது. நான் கேட்குறது நம்பர்ஸ் ஆஃப் எண்ணிக்கையின் அடிப்படையில் 500 ரூபாய் 1000 ரூபாய் நோட்டுகளாக மட்டும்
ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவால் அச்சடித்து கொடுக்கப்பட்ட நோட்டுகளாக இருக்கக்கூடிய எண்ணிக்கையின் அடிப்படையில் மதிப்பின் அடிப்படையில் இருக்கக்கூடிய நோட்டுகளில் 80 விழுக்காடு நோட்டு உள்ள வந்திருக்குங்கிற நான் சொல்றது திருப்பி அகைன். அப்போ நீங்க இதுல வந்து இந்த $1 மில்லியன் இது நம்முடைய ஒரு ஷேடோ எக்கானமிலாம் இந்த வாதத்துல சரியா இல்லையோன்னு எனக்கு தோணுது. நான் திருப்பி கேட்கறது 500 ரூபாய் 1000 ரூபாயா மட்டும் வெளியில இருக்கிற பணத்துல 86 விழுக்காடு பணம் வெளியில இருந்துச்சு, அதுல 80 விழுக்காடு உள்ள வந்துருச்சு. நீங்க ஃபேக் நோட் எடுத்துக்கிட்டீங்களா கணக்குல? ஃபேக் நோட்டு பேங்க்ல நீங்க யாருமே கொண்டு போய் டெபாசிட் பண்ணவே முடியாது. இந்த ஃபேக் நோட் எப்படி நீங்க டெபாசிட் பண்ணுவீங்க? அதெல்லாம் இப்போ சொல்றீங்க செந்தில். ஃபேக் நோட் டெபாசிட் பண்ணா இல்ல ஃபேக் நோட் டெபாசிட் பண்ணா பேங்க் வாங்கிப்பாங்களா? இப்போ நீங்க 500 1000 ஏன் முதல்ல டிமானிடைஸ் பண்ணாங்கனால மெயின் ரீசன் வந்து ஃபேக் பண்றதால அந்த ஃபேக்குக்கும் ஜெனுவினுக்கும் டிஃபரன்ஸ் இல்ல. ஃபேக் நோட்டை பேங்க் வாங்கிப்பாங்களா? பேங்க் முதல்ல பேங்க்குக்கே தெரியுதான்றது இவ்வளவு நாள் தெரியலையே. பேங்க்குக்கும் தெரியல, நம்மளுக்கும் தெரியல. அதுதான் ப்ராப்ளமே. இந்த 500க்கும் 1000க்கும் டிஃபரன்ஸ், ஃபேக்குக்கும் ஜெனுவினுக்கும் டிஃபரன்ஸ் இது வரைக்கும் தெரியாமல் இருந்தது. அதுவும் ஈக்குவலாக இதே மாதிரி தான் இருக்குன்றது தான் கம்ப்ளைண்ட்டே. ஸோ நீங்கள் இது வரைக்கும் போனது பேங்க்குள்ளே போனதும் சரி, வெளியில் இருக்கிறதும் சரி, ஃபேக்காகவும் இருக்கலாம். இப்போ வெளியில் இருக்கிற பேலன்ஸ் நான் சொல்கிற 60% ஃபேக். அந்த ஃபேக் இப்போ திருப்பி சிஸ்டம்குள்ளே போகல. இவ்வளோ நாள் அது ஜெனுவினாக மார்க்கெட்டில் இருந்தது. அந்த இப்போ ஃபேக்கு வந்து நீங்கள் உள்ளே போகாதனால உங்களுக்கு என்னமோ 80% உள்ளே போயிட்டா மாதிரியும் பிளாக் மணி அப்படியே உள்ளே எதுவும் வரலன்ற மாதிரி நினைக்கிறீங்க. பட் தட் இஸ் நாட் த கேஸ். வெளியில் இருக்குன்னு சொல்கிறேன் நான். டெபாசிட் ஆகலைங்கிறேன். ஓகே மணி பேசலாமா? சொல்லுங்கள் சார் ப்ளீஸ். அதாவது சார் வந்து இந்த ஃபேக் நோட்ஸ் பற்றி ஒரு பாயிண்ட் சொன்னார். எனக்கு ஆச்சரியமாக இருக்கு. ஏன்னா NIA நேஷனல் இன்வெஸ்டிகேட்டிவ் ஏஜென்சியும் இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்ஸ்டிடியூட் இவங்க எடுத்த சர்வே படியே பார்த்தீங்கன்னா வந்து சிதம்பரம் கூட சொல்லியிருக்காரு. அது வந்து என்னன்னா ஃபேக் நோட்ஸ் வந்து 400 crores. அதுலேயும் வந்து ரிட்டர்னிங் ரேஷியோன்னு அவங்க 50%ன்றாங்க. மீனிங் ஆஃப் இட் இஸ் தட் 200 crores தான். இன்னொன்று இதுதான் ஆக்சுவலாக இருக்கக்கூடிய, ஏன்னா NIAவே சொல்கிறாங்க, இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இன்ஸ்டியூட் சொல்கிறாங்கன்னா அதை தான் நம்ம நம்பணும். ரெண்டாவது விஷயம் என்ன கேட்டிங்கன்னா, இந்த ஃபேக் நோட்ஸ்ன்றது வந்து புது நோட்லையும் வரும். உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், இந்த 2000 ரூபாய் நோட்ல ஏற்கனவே ஃபேக் வர ஆரம்பிச்சாச்சு. அது காலகாலமாக இருக்க பிரச்சனை. மூணாவது பாயிண்ட், உலகத்திலேயே அதிகமாக ஃபேக் கரன்சி இருக்கக்கூடிய நாடு எதுன்னு கேட்டால் US டாலர்ஸ். 1969 அவங்க டிமானிட்டைஸ் பண்ணி $100 தான் மேக்ஸிமம் வச்ச பிறகு கிட்டத்தட்ட இந்த 50 இயர்ஸ்ல வந்து அதுக்கு பிறகு அவங்க தொடவே இல்லை. அதிகமாக உலகத்தில் வந்து இந்த ஃபேக் கரன்சி, அதாவது வந்து நம்ம அந்த கள்ள பணம்னு சொல்கிறோம் இல்லையா, அது வந்து கருப்பு பணம் கள்ள பணம்ன்றது வந்து அமெரிக்கன் டாலர்ஸ் தான். அதுக்காக பயந்துட்டு நீங்கள் பண்ணுறதுன்றது எப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து இந்த மூட்டை பூச்சிக்கு பயந்து வீட்டை கொளுத்துற மாதிரி. இப்போ அந்த அப்ஜெக்டிவும் உங்களுக்கு ஃபுல்ஃபில் ஆக போகிறது இல்லை. ஏன்னா 2000 rupeesல ஃபேக் கரன்சி வேற போகுது. அது வந்து எவர் லாஸ்டிங் ஃபைட். அப்படி தான் நான் பார்க்குறேன். சார், நான் அந்த இடத்துல ஒரு சிறிய இடைவெளிக்கு செல்லலாம். இடைவெளிக்கு பிறகு திரு பீட்டர் அல்ஃபோன்ஸ் உங்களிடமிருந்து தொடர்கிறேன். ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு பிறகு ராகுல் காந்தி அவ்வாறு என்ன மாதிரியான ஒரு பெரிய ஆதாரத்தை கையில் வைத்திருக்கிறார், எந்த நம்பிக்கையில் எந்த ஆதாரத்தின் அடிப்படையில் அவர் பிரைம் மினிஸ்டர் மீது ஒரு பெரிய ஒரு குற்றச்சாட்டை வைத்தார் அப்படிங்கிற ஒரு கேள்வியை தவை முன்வைத்துக்கிறார். பேசலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. மீண்டும் வரவேற்கிறேன். இது கேள்வி நேரம். மிகப்பெரிய ஆதாரங்கள் என்னிடம் இருக்கின்றன. பிரதமர் மோடியின் கரங்களில் ஊழல் கரை படிந்துள்ளது என்று ராகுல் காந்தி பேசியிருக்கக்கூடிய பேச்சு தொடர்பாக வைத்துக் கொண்டிருக்கிறோம். திரு பீட்டர் அல்ஃபோன்ஸ், டிசம்பர் 9 உங்களுடைய துணைத் தலைவர் ஒரு விஷயம் பேசுகிறாரு. 1 மாதமாக நாங்கள் செல்லா நோட்டு நடவடிக்கை குறித்து பேச முயற்சிக்கிறோம். அப்படி பேசினால் பால் தனியாகவும் தண்ணீர் தனியாகவும் ஆகிவிடும். ஆனால் எங்களுக்கு அனுமதி மறுக்கிறாங்க. அவர் பிரைம் மினிஸ்டர் வந்து அவைக்கு வருவதற்கே அஞ்சுகிறார். இந்த விஷயத்தால் யாருக்கு நஷ்டம், யாருக்கு லாபம், ஏன் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டது, இந்திய வரலாற்றில் இது மிகப்பெரிய மோசடி, இதை அனைத்தையுமே நான் சபைக்குள் கூறுவேன். அவ்வாறு கூறுகின்ற பொழுது மோடி உள்ளே அமரவே முடியாது, நான் பேசுவதிலிருந்து தடுக்கப்படுகிறேன், நான் பேசும்போது எப்படியான நிலநடுக்கம் ஏற்படும் என்பதை நீங்கள் பார்ப்பீர்கள், என்னுடைய வார்த்தைகளை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் அப்படிங்கிறாரு. எல்லாருமே வெளியில பேசுறாங்க. எல்லாம் ராகுல் காந்தியும் வெளியில பேசுறாரு, பாருங்க பெரிய விஷயம் நடக்க போகுதுங்கிறார். பிரைம் மினிஸ்டரும் வெளியில பேசுறாரு. யாருமே அவைக்குள் பேச மறுக்கிறார்கள் அப்படிங்கிறதா மக்களுடைய பார்வையா இருக்குது. இவ்வளவு ஸ்ட்ராங்கா பேசக்கூடிய ராகுல் காந்தி அதற்கான ஆதாரங்களை தருவதில் என்ன சிக்கல்? அதாவது செந்தில், பார்லமெண்ட்டுக்குள்ள வந்து பேசுவதற்கான வாய்ப்பினை கொடுப்பது சபாநாயகர் வந்து அந்த டைமை வந்து அலாட் பண்ணி கொடுக்கணும். ரெண்டாவது, நீங்கள் கடந்த 1 மாதமாக நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. நான் வந்து நீங்கள் பல நேரங்களில் பாராளுமன்றத்திற்குள்ள இப்படிப்பட்ட செய்திகளெல்லாம் நடக்கின்ற போது அரசாங்கம் வந்து தே வில் டேக் த இனிஷியேட்டிவ். அவங்க அந்த இனிஷியேட்டிவ் எடுத்து பாராளுமன்றத்தை வந்து சபாநாயகரை கூப்பிட்டு உட்கார வச்சு பேசி எல்லாரையும் உள்ளே கொண்டு போய் சபையை நடத்துறது தான் இதுவரைக்கும் மரபு. ஆனால் இன்னைக்கு நீங்கள் கடந்த சில நாட்களாக பார்த்தீங்கன்னா ஹவுஸை வந்து ஆளும் கட்சியே வந்து ஹவுஸை நடக்க விடாமல் தடுத்திருக்காங்கிறதெல்லாம் நீங்கள் பார்க்கணும். ஒரு சிம்பிள் விஷயம், இன்னைக்கு லோக்சபாவில் வந்து அவங்களுக்கு மெஜாரிட்டி இருக்கு. இப்போ நாங்கள் அப்போசிஷன் என்ன கேட்குறோம், நீங்கள் வந்து ஒரு வந்து டிஸ்கஷன் ஆன் வந்து வித் ஓட்டிங்.
அந்த டிஸ்கஷன் வித் ஓட்டிங்கை வந்து அந்த ஹவுஸ்ல உங்களுக்கு மெஜாரிட்டி இருந்தால் அதை நீங்க ஏன் வந்து ஈல்டு பண்ண மாட்டேங்கிறீங்க? நீங்க அந்த ஹவுஸ் நடக்கின்ற போதே நீங்க வந்து இன்கம் டாக்ஸ் லாவில் அமெண்ட்மெண்ட் கொண்டாடுறீங்க. அந்த அமெண்ட்மெண்ட்டை வந்து வாய்ஸ் ஓட்ல வந்து நீங்க ஜெயிக்கிறீங்க. அப்போ ஹவுஸுக்குள்ள உங்களுக்கு வந்து நீங்க நடத்துற பிசினஸை நடத்தணும்னு நினைக்கிறீங்க. ஆனா எங்க டிஸ்கஷனை ஓட்டிங் நடத்த விட மாட்டேன்னு சொல்றீங்க. இது வந்து யார் எல்லாருக்கும் தெரியும். ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த டிமானிட்டைசேஷனை பற்றி ஒரு ஃபுல் பிளஜ்டு டிஸ்கஷனையும் அதை தொடர்ந்த வாக்கெடுப்பையும் பாரதிய ஜனதா கட்சி விரும்பல. ஏன்னா இந்த நாளையோட பாராளுமன்றம் முடிந்து விடுகிறது. இப்ப எவ்வளவு விஷயங்கள் வெளியே வர வேண்டியது இருக்கு. இப்ப நீங்க கூட ஒரு கருத்தை வந்து நீங்க சொன்னீங்க, நான் அந்த கருத்தை நானே சொல்லணும்னு நினைச்சேன். இந்தியா முழுவதும் இந்த டிமானிட்டைசேஷனுக்காக வேண்டி ஒதுக்கப்பட்ட கரன்சிகள் வந்து எப்படி ஒதுக்கப்பட்டது, எந்த வங்கிகளுக்கு ஒதுக்கப்பட்டது, பல்வேறு கணக்குகளிலே செப்டம்பர் 8ஆம் தேதிக்கு நவம்பர் 8ஆம் தேதிக்கு முன்னால நடந்த முதலீடுகள் எவ்வளவு, டெபாசிட்ஸ் எவ்வளவு, வித்ட்ராவல்ஸ் எவ்வளவு, அதை பற்றி விவரங்கள் இருக்கு. உதாரணமா நான் சொல்றேன், பேடிஎம் இருக்கு. பேடிஎம் என்கிற கம்பெனி வந்து கடந்த முதல் குவார்ட்டர்ல வந்து மூணாவது குவார்ட்டர்ல வந்து அவங்க 15 கோடி ரூபாய் லாபம்னு டிக்ளேர் பண்ணிருக்காங்க. அதுக்கு அடுத்த குவார்ட்டர்ல வந்து அவங்க வந்து 20 கோடி ரூபாய் லாபம்னு பண்ணியிருக்கிறாங்க. ஆனா இன்னைக்கு நடந்த குவார்ட்டர்ல வந்து 1500 கோடி ரூபாய் லாஸ்னு காமிச்சிருக்காங்க. ஏன் 1500 கோடி ரூபாய் லாஸ்ன்னா அந்த கம்பெனி என்ன சொல்லுதுன்னு கேட்டீங்கன்னா, நாங்கள் வந்து இதை வந்து மார்க்கெட்டிங்குக்கு பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லுது. 1500 கோடி ரூபாய். நீங்க நான் வந்து இதற்கு மேல நாங்க இப்பொழுது ஒன்றும் பேச விரும்பல. ஒரு வந்து 3 மாதத்திற்கு முன்னால் 20 கோடி ரூபாய் லாபம் சம்பாதித்த கம்பெனி திடீரென்று ஒரு வியாபாரத்திலே 1500 கோடி ரூபாயை முதலீடு செய்கிறது என்று சொன்னால் அவர்களுக்கு என்ன தகவல் கிடைத்தது, யார் மூலமாக தகவல் கிடைத்தது? சரி, இன்னைக்கு கேஷ்லெஸ் டிரான்சாக்ஷன் சொல்றீங்கல்ல, இந்த கேஷ்லெஸ் டிரான்சாக்ஷன் ஒரு ஆண்டுக்கு வந்து இந்தியாவில் 90 லட்சம் கோடிக்கு நடக்கும். நீங்க எல்லாவற்றையும் நீங்க வந்து டிஜிட்டல் டிரான்சாக்ஷனை கொண்டாந்தீங்கன்னா 90 lakhs crores வந்து டோட்டல் ரீட்டைல் ட்ரேட். அது வந்து நீங்க அமேசான்ல இருந்து, பிளிப்கார்ட்ல இருந்து, நம்ம ஊர்ல இருக்கிற ஆர்எம்கேவி, போத்தி, சரவணாவில இருந்து நீங்க லோக்கலா இருக்கிற ஹோட்டல் வரைக்கும் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா 90 லட்சம் கோடி. இந்த 90 லட்சம் கோடிக்கு வந்து நீங்க சொல்ற இந்த சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் இருக்காங்கல்ல, பேடிஎம் போல ஆட்கள், இவங்க வந்து 1.5% சர்வீஸ் சார்ஜ் எடுத்தாங்கன்னா ஒரு வருஷத்துக்கு வந்து அவங்க வந்து 1.5 லட்சம் கோடி ரூபாய் லாபம் சம்பாதிப்பார். 1.5 லட்சம் கோடி ரூபாய் இவர்கள் லாபம் சம்பாதிப்பார்கள். இதெல்லாம் வந்து நீங்க ஜனங்களுக்கு வந்து நம்ம எப்படி இதெல்லாம் பாராளுமன்றத்தில் சொல்ல வேண்டாமா? நீங்க வந்து கேஷ்லெஸ் எக்கனாமின்னு சொல்றீங்களா? கேஷ்லெஸ் எக்கனாமி வந்து என்ன சொல்றாரு, 30ஆம் தேதி வரைக்கும் சர்வீஸ் சார்ஜ் கிடையாதுங்கிறாரு. 30ஆம் தேதிக்கு பிறகு சர்வீஸ் சார்ஜ் உண்டு. அப்போ ஒரு சின்ன ஹோட்டல்ல போய் ஒரு 50 ரூபாய்க்கு வந்து நீங்க வந்து சாப்பிட்டா கூட அதுக்கு கூட நீங்க 1 ரூபாய் சர்வீஸ் சார்ஜ் கட்டணும். அப்போ இந்தியாவில் வந்து 90 லட்சம் கோடி ரூபாய்க்கு வியாபாரம் நடந்தால் 1.5 லட்சம் கோடி ரூபாய் வந்து அதுல வந்து லாபம் கிடைக்கும் இந்த டிஜிட்டல் எக்கனாமில பயன்படக்கூடிய கம்பெனிகளுக்கு. இதெல்லாம் யார் ஏற்பாடு? இந்த கேள்விகள் எல்லாம் வருகிறது. இந்த கேள்வி வரைக்கான பதில நான் வாங்கிட்டு வந்தேன். இந்த கேள்வி வரைக்கான பதிலோடு சேர்த்து திரு ஆசீர்வாதமாச்சாரி அவர் சொன்ன அந்த பதிலோட நான் இன்னொரு விஷயத்தை நோட் பண்ணி உங்களுக்கு அந்த கேள்வியை கடத்த விரும்புகிறேன். இது தொடர்பாக வந்திருக்கக்கூடிய மற்றும் ஒரு ஆய்வு கொடுத்திருக்கக்கூடிய தகவல்கள், ஃபர்ஸ்ட் போஸ்ட் ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறாங்க. அந்த ஃபர்ஸ்ட் போஸ்ட் கட்டுரையில் நவம்பர் 8ஆம் தேதி பிரதமர் பயன்படுத்திய வார்த்தை 3 வார்த்தைகள் எடுத்துக்கிறாங்க. ஒன்று பிளாக் மணி, இன்னொன்று ஃபேக் கரன்சி, இன்னொன்று கேஷ்லெஸ் டிஜிட்டல் எக்கானமி. நவம்பர் 8ஆம் தேதி பிரைம் மினிஸ்டர் தன்னுடைய பேச்சில் 75% பயன்படுத்திய வார்த்தை பிளாக் மணி. ஆனால் அது அப்படியே படிப்படியாக குறைஞ்சி நவம்பர் 13ஆம் தேதி அது 50 விழுக்காட்டுக்கும் கீழே குறையுது. அது நவம்பர் 25ஆம் தேதி பிளாக் மணியை பற்றி அவருடைய பேச்சு அப்படிங்கிறது 0% வந்து நிற்குது. ஆனால் நவம்பர் 8ஆம் தேதி 0% இருந்த கேஷ்லெஸ் டிஜிட்டல் எக்கானமியை பற்றி அவருடைய பேச்சு கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரித்து நவம்பர் 25ஆம் தேதிக்கு பிறகு 75 விழுக்காட்டை தாண்டி நிற்குது. இதில் ஃபேக் கரன்சியை பற்றி அவர் மீடியமாக அதே ஒரு 25 விழுக்காட்டில் தான் பேசிகிட்டு இருக்கிறாரு அப்படின்னா அவங்க அவருடைய வார்த்தையை ஒரு பர்சன்டேஜில் விழுக்காட்டில் போட்டுக்கிறாங்க. அப்போது இந்த நடவடிக்கை இதனுடைய நோக்கம் கள்ளப்பணத்தை, கருப்பு பணத்தை ஒழிப்பது அப்படிங்கிறது பிரைம் மினிஸ்டருடைய நோக்கமாக இருந்தால் அவர் அதிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விலகி டிஜிட்டல் எக்கானமியை நோக்கி, கேஷ்லெஸ் எக்கானமியை நோக்கி நகர ஆரம்பிச்சிட்டாரு அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் போஸ்ட் நாளினுடைய கட்டுரை.
இப்போது பீட்டர் அல்ஃபோன்ஸ் சொன்னதையும் இதையும் இணைத்து ஏதோ இடத்துல இந்த சர்வீஸ் டாக்ஸ் மூலமாக தனியார் நிறுவனங்களுக்கு பல லட்சம் கோடி ரூபாய் வருவாய் ஈட்டி கொடுப்பதற்கான ஒரு மறைமுக முயற்சி அப்படிங்கிறதும் கூட இதன் பின்னால் இருக்கக்கூடிய விமர்சனம் என்று எடுத்துக்கொள்ளலாமா? இல்லை, பாயிண்ட் நீங்கள் சொன்னதை நான் கேட்டுக்கிட்டேன். அண்ணன் பீட்டர் அல்ஃபோன்ஸ் பேசுனது எனக்கு சுத்தமாக காதலே கேட்கல. நீங்கள் அதையும் சேர்த்து சொல்லிட்டீங்கன்னா நான் உங்களுக்கு இல்லை அதுதான் பீட்டர் சொன்னது இதுதான். கிட்டத்தட்ட பல லட்சம் கோடிகள் இதன் மூலமாக சர்வீஸ் டாக்ஸ் அப்படிங்கிறது மூலமாக நீங்கள் கார்டை ஸ்வைப் பண்ணி பண்ணக்கூடிய கேஷ்லெஸ் எக்கானமியின் மூலமாக அதனுடைய சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ்க்கு பல லட்சம் கோடிகள் வருமானமாக செல்லும், லாபமாக செல்லும் அப்படிங்கிற ஒரு கருத்தை வச்சிருக்கிறாரு. பேடிஎம் அப்படிங்கிற அந்த ஒரு நிறுவனத்தை பற்றி அவர் குறிப்பிட்டிருக்கிறாரு. இதற்கு முந்தைய காலாண்டுகளில் 5 கோடி 10 கோடி லாபம் என்று கணக்கு காட்டியவர்கள் இப்பொழுது 1500 கோடி ரூபாய் நஷ்டம் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. இந்த 1500 கோடி ரூபாய் நஷ்டம் என்று அவர்கள் சொல்லியதற்கான காரணம் விளம்பரங்களில் மார்க்கெட்டிங்கில் நாங்கள் வந்து முதலீடு பண்ணோம் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. 1500 கோடி ரூபாய் மார்க்கெட்டிங்கில் அவங்க முதலீடு பண்ண வேண்டிய தேவை திடீரென்று எங்கிருந்து வருகிறது? அவர்களுக்கு இந்த தகவல் முன்னமே தெரியுமா தெரியாதா அப்படிங்கிற 2 கேள்வி வச்சிருந்தார். அதோடு என்னுடைய கேள்வியும் இணைத்து நான் உங்களுக்கு கொடுத்துருக்கிறேன். ஓகே, இதில் நவம்பர் 8ஆம் தேதி பிரதமர் பேசின பேச்சை வந்து நானும் கேட்டேன். நான் அதில் பார்த்தது வந்து நீங்கள் சொன்னது மாதிரி அவர் கருப்பு பணம், அப்புறமேட்டு கிராஸ் பார்டர் கரன்சி, அதாவது பாகிஸ்தான்லேருந்து இந்தியாவுக்குள்ளே வர பணம், அடுத்தது லஞ்சம், அதை நீங்கள் விட்டுட்டீங்க. நீங்கள் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது, லஞ்ச பணம். இதை ஒழிக்கிறதுக்குரிய ஒரு முயற்சி தான் இது அப்படின்னு பேசினார். அப்போ இப்போ பணத்தை வந்து டிமானிட்டைஸ் பண்ணிட்டதுக்கு பிறகு, அதாவது 500 ரூபாய் நோட்டும் 1000 ரூபாய் நோட்டும் செல்லாது என்று அறிவித்ததுக்கு பிறகு ரீமானிட்டைசேஷன், அதாவது உங்களிடம் உள்ள பணத்தை நீங்கள் வங்கியில் கொண்டு போய் செலுத்தி விடுகிறீர்கள், அதுக்குரிய விண்டோவை அவர் ஓபன் பண்ணுகிறார். அந்த விண்டோ பீரியட் பொழுது உங்களுக்கு செலவு செய்வதற்கு பணம் தேவை. ஒன்று, நீங்கள் பணத்தை உங்களுடைய வங்கியிலிருந்து எடுத்துக்கொள்ளலாம். அதுக்கு அடுத்தது போல் இப்பொழுது ஒரு புதிய முயற்சியை அவர் கொண்டு வருகிறார். அந்த புதிய முயற்சி என்ன? டிஜிட்டல் மணி டிரான்ஸ்ஃபர், எலக்ட்ரானிக் மணி டிரான்ஸ்ஃபர், பிளாஸ்டிக் கார்டு, அதாவது உங்களிடம் உள்ள டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு மற்றும் எலக்ட்ரானிக் மணி டிரான்ஸ்ஃபர்களை பயன்படுத்தி உங்களுடைய வங்கியில் உள்ள பணத்தை நீங்கள் செலவு பண்ணுவதற்கு ஒரு விண்டோவை அவர் ஓபன் பண்ணி கொடுத்திருக்கிறார். முதலாக நமது மின் விளக்கை தாமஸ் ஆல்வா எடிசன் மின் விளக்கை பயன்படுத்தும் போது அங்கு உள்ள ஒவ்வொரு வீடுகளிலும் ஒரு விளக்கை பொருத்திய பிறகு அங்கு ஒரு சிறிய அறிவிப்பையும் அவர்கள் போட்டார்கள். என்னவென்றால், இந்த மின் விளக்கை நீங்கள் மெழுகுவர்த்தி போல் கொண்டு போய் எரிய வைக்காதீர்கள், ஸ்விட்ச் போட்டாலே அது எரியும் அப்படின்னு ஒரு டெமோவை கொடுத்திருந்தாங்க. அதுக்கு பிறகு பல வருடங்களுக்கு பிறகுதான் மின் விளக்கை மிகவும் சுலபமாக மக்கள் அவர்களுடைய நாட்டிலேயே பணமானது உங்களுக்கான நேரம் தான் எக்கானமி. எஸ், நான் ஒரு சிறிய கேள்வி. இப்போ நீங்க இந்த கேஷ்லெஸ் எக்கானமி பத்தி பேசுறோம். திங்கட்கிழமை நேற்று முன்தினம் சென்னை புரட்டி போட்ட வர்தா புயல் நம்ம பார்த்தோம். ஞாயிறு வங்கிகள் விடுமுறை, திங்கட்கிழமை புயலால் மக்களால் வெளியில் வர முடியாத நிலை, செவ்வாய்க்கிழமை அரசு விடுமுறை, வங்கிகளில் நேரடியாக பணம் எடுக்க முடியாது, வங்கிகள் செயல்படவில்லை. முற்றிலும் புயலால் சேதமடைந்த சென்னை மாநகரத்தில் ஏடிஎம் மையங்கள் எங்கும் இயங்கவில்லை என மின் தடை. மக்கள் தங்களுடைய அன்றாட தேவைகளுக்கு சில 100 ரூபாய்களுக்காக ஏதாவது ஒரு ஏடிஎம் மையமாவது திறந்திருக்காதா என்று தேடி தேடி அலைய வேண்டிய நிலை. கேஷ்லெஸ் எக்கானமி என்று கார்டை பயன்படுத்த முடியாத நிலை. ஏன்னா ஸ்வைப்பிங் மிஷின்ஸ் எதுவுமே வேலை செய்யல, பவர் கட்டு. பல உணவகங்களில், பல முக்கியமான இடங்களில், அடிப்படை தேவைகளை கொடுக்கக்கூடிய இடங்களில் கூட போர்டு வச்சுருந்தாங்க, கேஷ் ஒன்லி அலௌடு. பணம் இருந்தா, என் நண்பர் ஒருத்தர் சொன்னார், சாப்பிட உட்காந்துருந்தா இலையை போட்டுட்டு முதல் கேள்வி கேட்டார், காசு இருக்குதா சார், கார்டுனா ஸ்வைப் பண்ண மாட்டோம் சார்னு கேட்டுட்டு தான் சாப்பாடே கொடுத்தாங்கன்னாரு. அப்போது இந்த மாதிரியான கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன்லாம் வரும்போது மக்கள் அதை எவ்வாறு கடந்து செல்வது? அதாவது இந்த இடத்துல ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் நீங்கள் கவனத்தில் வச்சுக்கணும். இது வந்து முழுவதுமாக கேஷ் இல்லாத எக்கானமி இல்லை, கேஷ்லெஸ் எக்கானமி கிடையாது. இது வந்து லெஸ் கேஷ், அதாவது உங்களிடம் குறைந்தபட்சமான ரொக்கமும் உங்களுடைய வங்கி கணக்குகளில் அதிகபட்சமான சேவிங்ஸும் இருக்க வேண்டியதுதான் இதனுடைய குறிக்கோள். உங்களுடைய கைகளில் 50 ரூபாய் நோட்டோ 100 ரூபாய் நோட்டோ கண்டிப்பாக இருக்க வேண்டும். அதுதான் நமது அரசு வந்து ஆல்ரெடி இந்தியர்கள் பெரும்பாலானவர்கள் வந்து லெஸ் கேஷ் எக்கானமியோட தான் இருக்காங்க.
ஆக இதே போல் இன்று இன்டர்நெட் இல்ல ஒரு சிலரை தவிர ஆல்ரெடி இங்க லெஸ் கேஸ் எக்கானமி தான், பெரிய அளவுல யார்ட்டையும் பணம் இருக்காது. உங்களுடைய பணம் உங்களுடைய வங்கி கணக்கில் இருக்கிறது. நீங்கள் சொன்ன இந்த புயல் விஷயம் இதை நானும் அனுபவித்தவன் தான். இதுக்கு அடுத்தடுத்த கட்டத்தில் இதை எப்படி இது மாதிரியான இயற்கை சீற்றத்தை நாம் எப்படி எப்படி மக்களுக்கு தேவையான வசதி நான் திருப்பி அந்த இடத்துல இருந்தே வரேன். நான் திரு அருண்குமாரோட கருத்தை கேட்டு உங்ககிட்ட வந்துடுறேன். திரு ஆசீர்வாதம் நான் வரேன் மீண்டும் வரேன். இது வரைக்கான கருத்தை கேட்டு நான் உங்ககிட்ட வரேன். நான் நிறைவு கருத்து உங்களோட தான் நிறைவு செய்வேன். 2008 இன்டர்நெட் இல்லாமல் போனது. ஓகே, நான் உங்களோட தான் நிறைவு கருத்து நிறைவு பண்ண நான் வரேன். வில் கம் பேக் டு யூ. திரு தவே, இதுல அந்த நான் சொன்ன ஃபர்ஸ்ட் போர்ஷனுடைய அந்த ஒரு ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் போட்டுக்கிறாங்க. ஐ திங்க் யூ கேன் சி, நீங்க படிச்சிருப்பீங்க. அப்போ இது தொடங்கியது கள்ளப்பணத்தை ஒழிப்பதில் அப்படிங்கிற அந்த நடவடிக்கை கொஞ்சம் கொஞ்சமாக கேஷ்லெஸ் எக்கானமியை நோக்கி நகரத் தொடங்கிடுச்சு அப்படிங்கிறது அவருடைய வாதம். தொடர்ச்சியாக பிரைம் மினிஸ்டர் கூட அதை நோக்கி தான் பேசுகிறாரு. இதன் பின்னால் திரு பீட்டர் அல்ஃபோன்ஸ் அவர்கள் ஒரு விஷயத்தை சொல்லிட்டு அதை நீங்கள் அதோடு தொடர்புபடுத்தி பார்ப்பதும் பார்க்காதும் உங்களுடைய விருப்பம். நான் இப்போ வேறு எதுவும் பேச விரும்பல. பட் இதையும் இணைத்து பார்ப்பதை தவிர்க்க முடியாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்தை முன் வச்சுட்டார். அப்போது இந்த மாதிரியான செயல்பாடுகள் அப்படிங்கிறது இயல்பாகவே இந்த ஐயப்பாட்டை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துருதுல்ல. ஒரு ஸ்கீம் கொண்டு வந்தாக்க அதில் ஒரு ரிஸ்க் இருக்குது ஒரு கவர்மெண்ட்டுக்கு. சக்ஸஸ்ஃபுல்லாக ஆயிடுச்சுன்னா அந்த ப்ராஜெக்டோ ஸ்கீமோ என்ன ஆகும்னா அவர் ஹிஸ்ட்ரியில் நீங்காத இடம் கிடச்சிரும். ஃபெயிலியர் ஆச்சுன்னா அவருக்கு அதே பேர் தான் கிடைக்கும், கெட்ட விதத்தில் கிடைக்கும். இது ஒரு ரிஸ்க்கு. இதை எடுக்கும்போதே ஃபஸ்ட்டு டே நீங்கள் என்னை கூப்பிட்டீங்க. அன்னைக்கு அந்த 8:30 மணிக்கு அனௌன்ஸ் பண்ணும்போதே நான் இங்கே வந்தேன். அன்னைக்கு சொன்னது எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. இது ஒரு ஐடியா மட்டும் கிடையாது, இல்லை 4-5 அப்ஜெக்டிவ்ஸ் இருக்குன்றது தான் அன்றைக்கே சொன்னது. ஸோ நீங்கள் அவரோட டேர்ம்ஸை வேணால் சேஞ்ச் பண்ணதுன்றது ஓவர் பீரியட் ஆஃப் பண்ணியிருக்கலாமே தவிர core objectives of this demonetization has never changed. He has never changed the tactics change பண்ணல. அவர் முதல்லேருந்தே சொன்னது டெரரிசம் மணி இருக்குது, பிளாக் மணி இருக்குது, கவுண்டர்ஃபீட் மணி இருக்குது, பிளாக் மணி இருக்குது, அண்டு கேஷ்லெஸ் எக்கானமிக்கு நம்ம ஏன்னா ஜன்தன் அக்கௌண்ட் ஓபன் பண்ண சொல்லும் போதே இந்த டிஜிட்டல் கேஷ்ன்றது ஆரம்பிச்சாச்சு. அது 2 வருஷம் ஆச்சு. சோ புது ஸ்கீம் கிடையாது. அன்னைக்கு வருகின்ற பொழுது ஆதார் கார்டை லிங்க் பண்ண நீங்க 2 வருஷம் ஆச்சு. நீங்க தான் கன்டினியூ பண்ண போறீங்க. நீங்க 2 வருஷம் ஆச்சு. நீங்க தான் கன்டினியூ பண்ண போறீங்க. அன்னைக்கு நீங்க வந்த போதே இதே அரங்கில் மற்ற ஆளுமைகள் வைத்த வாதம், நீங்களும் கூட அந்த வாதங்களை வச்சீங்க. என்ன வாதம் அப்படின்னா, சார் ஒன்லி 2 or 3 days நீங்க 2 நாள் ஏடிஎம் மையங்கள் செயல்படாது, ஏடிஎம் திறந்துடுச்சுன்னா எல்லாமே எளிதாக போய்விடும் அப்படிங்கிற வாதங்கள் தான் எல்லா தரப்பிலும் தொடர்ந்து வைக்கப்பட்டது. ஏடிஎம் மையங்கள் திறந்த பிறகும் நீண்ட வரிசையில் கூட்டம் இருந்தபோது இன்னும் ஒரு 1 வீக் பொறுத்துக்குங்க அப்படிங்கிற வாதம் வைக்கப்பட்டது. டிசம்பர் 30ஆம் தேதிக்கு பிறகு இதனுடைய நன்மைகள் கிடைக்கும் அப்படிங்கிறதான் பிரைம் மினிஸ்டர் வாதமே தவிர இந்த நடைமுறையில் இருக்கக்கூடிய மக்கள் சந்திக்கக்கூடிய சிரமங்கள் ஓரிரு நாட்களில் சில வாரங்களில் அப்படின்னு சொல்லப்பட்ட நிலையை தாண்டி இன்றைக்கு 1 மாதத்தை கடந்தும் பயணித்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத நம்மளால் உணர முடியுதுல்ல. டெஃபினட்டாக இதை நம்ம சொல்லவே இல்லை. இப்போ நீங்கள் கேட்ட கொஸ்டினுக்கு டிஜிட்டல் எக்கானமிக்கு அவரோட வேர்டிங்ஸ் மாறுதேன்னு சொன்னதை நான் சொன்னேன். ஏன்னா யூரோப்லேயும் இதே கிரைசிஸ் இருக்குது. அவங்களுக்கு இருக்கிற கிரைசிஸ் டெரரிசம், நம்மளுக்கு இருக்கிறதும் டெரரிசம் ப்ராப்ளம். அங்கே ட்ரக் மணி இருக்குது, இங்கே ட்ரக் மணி இல்லை. ஒரே பிரிண்டிங் ப்ரெஸ் தான் பண்ணுறாங்க, அதனால டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியல அப்படின்லாம் நம்ம சொன்னோம். அண்ட் சொன்னதுக்கப்புறம் சொன்னோம் ஒரு இந்தியா மாதிரி ஒரு டெவலப்பிங் நேஷன்ஸுக்கு ஹையர் டினாமினேஷனில் கரன்சி தேவையில்லை. ஸோ இந்த 2000 ஒரு ஸ்டேஜில் ஏதாவது ஒரு டெசிஷன் கொண்டு வரலாம். லெஸ் கேஷ் தான் நம்மளுக்கு. ஏன்னா ஹையர் தி டினாமினேஷன் அது மீண்டும் குழப்பத்தை கொண்டு போனதா. மரியாதைக்குரிய ஆடிட்டர் திரு குருமூர்த்தி அவர்கள் கூட அதை சொன்னதா ஊடகங்கள் ஒரு செய்தி வந்துச்சு. 250 ரூபாய் நோட்டு அச்சடி, அது அவருடைய தனிப்பட்ட கருத்து சொல்லிக்கிறார். பட் 2000 நோட்டு வித்ட்ரா பண்ணப்படலாம் அப்படின்னு அவர் சொன்னதா ஊடகங்களில் செய்தி. ப. சிதம்பரம் அதை கோட் பண்ணியிருந்தார். அப்போ அகைன் திருப்பியும் 2000 ரூபாய் நோட்டை நான் வித்ட்ரா பண்றோம் அப்படிங்கிறதெல்லாம் மக்கள் மத்தியில் அகைன் இது ஒரு விதமான ஒரு அன்ரெஸ்ட்டை கிரியேட் பண்ணாதா, ஒரு குழப்பத்தை, ஒரு பதட்டத்தை ஏற்படுத்தாது. எக்கனாமிக்ஸே நம்மளுக்கு தெரிஞ்சோ தெரியாமலையோ ஒரு ஸ்டாக் மார்க்கெட்டு, ஒரு குளோபல் எக்கானமி டெய்லியே தான் அது இம்பாக்ட் இருக்குது. சிலது நம்மளை டேரெக்டாக அஃபெக்ட் ஆகும். இன்ஃப்ளேஷன்லாம் நமக்கு தெரியாமலேயே எவ்வளோ இடத்துல நம்ம விலை ஜாஸ்தியாக தான் கொடுத்துட்ருக்கோம். இதனால வர சில டைரக்ட் இம்பாக்டை நீங்கள் நம்ம பார்க்குறீங்க. அதாவது ஒரு ரீட்டைல் செக்டாரோ அண்ட் கம்பெனி சிலது பெனிஃபிட் ஆகுறீங்கன்னு சொல்கிறீங்க. எந்த இண்டஸ்ட்ரியை கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ணாலும் யாரோ ஒருத்தர் பெனிஃபிட் ஆவாங்க. எந்த கம்பெனியோ அந்த கம்பெனினால வர எம்ப்ளாய்மெண்ட்டும் சரி, அந்த கம்பெனினால ஒரு சோஷியல் பெனிஃபிட்டும் சரி, டெஃபினட்டா டைரக்டாவே சப்போர்ட் பண்ணிர கூடாது. சப்போர்ட் பண்ணின்ற போது பெனிஃபிட் அடையறது ஒரே வார்த்தையினால சப்போர்ட் பண்ணிர கூடாதுங்கறதா இல்ல. அந்த மாதிரி பண்ண மாதிரி தெரியல. அதுக்கு இந்த விதமான அததான் இவர் எவிடன்ஸா இன்னைக்கு சொல்லிருப்பாருன்னு நினைக்கிறேன். அதனால அவர் இந்த ஸ்கீம்னால 2 கம்பெனி பெனிஃபிட் ஆகல. அப்படி பார்க்க போனா 2004 2000 யூபிஏ பண்ணதெல்லாமோ கம்பெனிஸ் தான் பெனிஃபிட் ஆச்சு. அப்போ கம்பெனிஸ் பெனிஃபிட் ஆகலையா? இல்ல யார் பெனிஃபிட் ஆகல? ஒரு எம்ப்ளாய்மென்ட் 3000 பேர் கொடுத்தா அந்த கம்பெனி பெனிஃபிட் தான் ஆகும். நம்ம திருமணி ஒற்றைவரில் நிறைவு கருத்து இல்லை இதில் இப்போ முக்கியமான ஒரு விஷயத்தை சுருக்கமாக சொல்கிறோம். முக்கியமான ஒரு விஷயத்தை நம்ம பேசணும். எப்போ நிலைமை சீரடையும்,
அதை பற்றி இவங்க என்ன சொல்கிறாங்க? அட்டார்னி ஜெனரல் வந்து 4 நாள் முன்னாடி உச்சநீதிமன்றத்தில் சொல்கிறாரு 10லேருந்து 15 நாளைக்குள்ளே சீரடையுன்றாரு. இதை விட ஒரு பச்சை பொய்யை இந்த அரசாங்கம் சொல்ல முடியாது. தொடர்ந்து பொய்யை தான் சொல்லிட்டு இருக்காங்க அவங்க. ஏனெனில் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவோட வெப்சைட்டில் போய் பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்திற்கு எவ்வளவு 500 ரூபாய் நோட்டுகளை அடிக்க முடியும்? இதெல்லாம் வச்சு பார்த்தீங்கன்னா 6லேருந்து 7 மாதம் ஆகும் போல இருக்கு நிலைமை சீரடைவதற்கு. எப்போ சீரடைய போகுதுன்றதை பற்றி தெளிவாக பிரதமரிடமிருந்து எந்த வார்த்தையும் வரவில்லை. ரெண்டாவது வந்து பிரதமர் வந்து என்ன சொன்னார், ஒரு கட்டத்தில் வந்து 2000 இந்த டிமானிட்டைசேஷன் வந்து இதுதான் கடைசி தரும்னு நினைக்காதீங்க, திரும்ப திரும்ப கூட நடக்க வாய்ப்பு இருக்குன்னு எச்சரித்தார். ரிசர்வ் பேங்க் கவர்னர் ஒரு 10 நாளைக்கு முன்னால் சொல்றாரு இது ஒன்ஸ் இன் லைஃப் டைம் விஷயம்ன்றார். அப்ப இவர்களுக்குள்ளேயே ஒற்றுமை இல்லை. இதுல வந்து நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் எப்பொழுது நிலைமை சீரடையும் அதை பற்றி பிரதமர் தெளிவாக வாய் திறந்து பேசினால் நன்றாக இருக்கும். திரு பீட்டர் அல்போன்ஸ், இது தொடர்பான உங்களுடைய இந்த வாதத்தினுடைய நிறைவு கருத்தை. அதாவது நான் வந்து நீங்கள் வந்து நம்முடைய தாவே வந்து அவர் வந்து பொருளாதார நிபுணருங்கிற முறையில் நான் அவர் சொல்லுகிறார். எனக்கு வந்து அவருடைய சொல்லுகிற பொருளாதாரத்தை என்னால் வந்து எனக்கு புரிந்து கொள்ளக்கூடிய கெப்பாசிட்டி எனக்கு இல்லை. ஆனால் நான் வந்து அவர்கிட்ட என்ன கேட்குறேன்னா, இதை மாதிரி டோட்டல் டிமானிட்டைசேஷன் வந்து சமீப காலத்தில் வந்து நைஜீரியாவில் மட்டும்தான் நடந்திருக்குது. நைஜீரியாவில் என்ன நடந்திருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஆஃப்டர் த டிமானிட்டைசேஷன் 5 வருடங்களுக்குள்ள அந்த கண்ட்ரி வந்து பிகேம் இன்சால்வெண்ட். இதில் ரொம்ப பெயின்ஃபுல்லாக சொல்கிறோம். இன்னைக்கு வந்து நம்ம பார்க்குற சிக்னல் இன்னைக்கு வந்து மூடிஸ்லேருந்து சர்வதேச ரேட்டிங் அவ்வளவும் வந்து இந்த ஜிடிபி வந்து நெக்ஸ்ட் 2 குவார்ட்டர்ஸ் வந்து தேர் வில் நாட் பி எனி இம்ப்ரூவ்மெண்ட் இந்த ஜிடிபி ஆஃப் இந்தியான்னு பண்ணியிருக்கு. நீங்கள் கடந்த நவம்பர் 8ஆம் தேதிக்கு பிறகு நம்மகிட்ட இருந்து ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் வித்ட்ராவல்ஸ் வந்து எவ்வளவு என்று நண்பர் தாவே வந்து அவர்கள் வந்து நம்ம சொல்லணும். வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் தங்களிடம் முதலீடு செய்த பணங்களை வந்து எவ்வளவு திரும்ப பெற்றிருக்கிறார்கள் டெய்லி அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் பாண்ட்ஸினுடைய ரேட்டிங் என்ன ஆயிருக்குங்கிறத அவர் தயவு செய்து சொல்லணும். நவம்பர் 8க்கு முன்னால கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவினுடைய பாண்டினுடைய மார்க்கெட்டினுடைய நிலைமை என்ன, நவம்பர் 8க்கு பிறகு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவினுடைய கடன் பாண்ட் டெப்ட் பாண்ட்ஸ் அதனுடைய வேல்யூ என்னங்கிறத சொல்லணும். நீங்க நம்முடைய மன்மோகன் சிங் வந்து அவ்வளவா அருமையா சொன்னாரு. ஷார்ட் டேர்ம் கெயின் லாங் டேர்ம் பெயின், ஷார்ட் டேர்ம் பெயின் லாங் டேர்ம் கெயின் சொல்றீங்க. we know the pain. இது என்ன பெயின் தெரியுது, ஆனா என்ன கெயின் அப்படின்னு நீங்க சொல்ல மாட்டேங்கிறீங்க. ஏன்னா பிளாக் மணி வந்து வந்துரும் சொன்னீங்க, நீங்க சொன்ன மாதிரி 14.5 லட்சம் கோடி உள்ள வந்துரும் போல இருக்குது. தீவிரவாதம் ஒழியும்னு சொன்னீங்க, காஷ்மீர் பார்டர்ல தீவிரவாதம் ஒழியல. கள்ள நோட்டு வந்துரும்னு சொன்னீங்க, 10,000 பீசஸ் தான் வந்திருக்கு. எவ்வளவுல? 14 லட்சம் கோடியில. ஆக பிரதமர் சொன்ன எதுவுமே நடக்கல. இப்போ கேஷ்லெஸ் எக்கனாமின்னு சொல்றீங்க. வெனிசுலன் அம்பாசிடர் வந்து இன்னைக்கு வார்ன் பண்ணிருக்காரு, தயவு செய்து டிஜிட்டல் எக்கனாமிக்கு போயிடாதீங்கன்னு வார்ன் பண்ணிருக்காரு. இந்தியா மாதிரி ஒரு நாட்டுக்கு ரிஸ்க் அப்படின்னு ஒரு தவறுல இருந்து அடுத்த தவறு வந்து இது எண்ட்லெஸ் மிஸ்டேக்கா போயிடும். சரி, ஓகே. திரு ஆசீர்வாதம் ஆச்சாரி, நிறைவு கருத்தை மிகச் சுருக்கமாக, நேரம் ஏற்கனவே கடந்து விட்டது. நான் இரண்டு கருத்துக்களை மட்டும்தான் சொல்ல விரும்புகிறேன். ஒன்று வந்து இந்த இப்பொழுது உள்ள மக்கள் சந்திக்கின்ற இந்த ஏடிஎம் மற்றும் வங்கிகளுக்கு முன் நிற்கின்ற கியூ என்பது இப்பொழுது படிப்படியாக குறைந்து விட்டது. இன்னும் 2 வாரங்களுக்கு முற்றிலும் நிலைமை சுமூக நிலைமை உருவாகிவிடும். அதேபோல் மக்கள் இப்பொழுது டிஜிட்டல் எக்கானமியை நோக்கி போக ஆரம்பித்து விட்டார்கள். அதனால் எந்த ஒரு மக்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் லெஸ் கேஷ் எக்கானமியை நோக்கி அவர்கள் தங்களை தாங்களே அட்ஜஸ்ட் செய்து கொண்டு போய்விடுவார்கள். இதனால் அவர்களுக்கு லஞ்ச லாவண்யம் மற்றும் கள்ளப்பணம் கருப்பு பணம் கண்டிப்பாக இன்று நீங்கள் ஆரம்பித்த இந்த விவாதமே ராகுல் காந்தியை பற்றியதான். ராகுல் காந்தி இல்ல இதை இதை மட்டும் சொல்லிக் கொள்கிறேன். ராகுல் காந்தி ஏன் பாராளுமன்றத்தில் நான் பேசுகிறேன் வெளியில் பேச மாட்டேன் என்று சொல்கிறார், அதாவது தலைகீழாக பேசுகிறார். பிரதமரை பற்றி அவர் ஏன் பாராளுமன்றத்தில் நான் பேசுகிறேன் என்று சொல்கிறார் என்றால் அவர் இம்யூனிட்டியை பயன்படுத்த வேண்டும் என்று பார்லிமெண்டரி இம்யூனிட்டியை அவர் பயன்படுத்த விரும்புகிறார். அதே சமயம் அவர் இன்று பார்லிமெண்ட் ஹவுஸின் வெளியில் வந்து பேசும்பொழுது ஏன் சொல்லவில்லை? ரயில்வே போர்டில் ஒரு உறுப்பினராகவும் இருக்கிறீங்க. இந்த டிஜிட்டல் எக்கானமியை பற்றி நான் நேரமின்மையின் காரணமாக ஒரு சுருக்கமான கருத்தையும் வச்சுட்டு போயிடுறேன். நான் ஒரு ட்ரெயின் டிக்கெட்டை இந்த டிஜிட்டல் எக்கானமியில் புக் பண்ணி
டிக்கெட்டும் கிடைக்கல, பணமும் எடுக்கப்பட்டு விட்டது 972 ரூபாய். யாருக்கு அழைப்பதுன்னு தெரியல. 3 நாளில் பணம் திருப்பி வரும், நாங்கள் இன்னும் வந்து சேரவில்லை. ஒரு ஊடகவியலாளர், சென்னையில் இருக்கக்கூடியவர்களுக்கே இந்த மாதிரியான டிஜிட்டல் எக்கானமியில் இந்த மாதிரியான சிரமங்கள் இருக்கிறது. கிராமத்தைச் சேர்ந்தவர்கள், பாமர மக்கள் இந்த டிஜிட்டல் எக்கானமியை எவ்வாறு விரைவில் உள்வாங்கிக் கொள்வார்கள் அப்படிங்கிற கேள்வி இருக்குது. நீங்கள் ரயில்வே போர்டில் ஒரு உறுப்பினர், அந்த 972 ரூபாய் வாங்கி தருவீங்க நான் நம்புறேன். அதை நம்ம நிகழ்ச்சி முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம பேசலாம். நன்றி டெல்லியிலிருந்து இணைந்ததற்கு. திரு பீட்டர் அல்ஃபோன்ஸ், உங்களுடைய தொடர்ச்சியான பணிகளுக்கு மத்தியில் உங்களுடைய கருத்துக்களுக்கும் நன்றி தெரிவித்து நான் நிறைவேற்றுகின்றேன். அரங்கில் இருந்த இருவருக்கும் நன்றி. ஏதோ ஒரு இடத்துல அந்த டிமானிட்டைசேஷன் அப்படிங்கிறது ஒரு பெரிய பலனை கொடுக்கும்னு தொடர்ச்சியாக சொல்லப்பட்டு வந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் அதை தாண்டி இன்றைக்கு அதில் ஊழல் என்பது போன்ற குற்றச்சாட்டுகள்லாம் வருகின்றன. குற்றச்சாட்டுகளை சொல்லிய ராகுல் காந்தி அதை நிரூபிக்கவும் கடமைப்பட்டிருக்கிறார். நிரூபிப்பாரா? காத்திருப்போம். மறந்து கொண்டே இருப்பது மக்களின் இயல்பு. அதை மீண்டும் மீண்டும் நினைவுபடுத்திக் கொண்டே இருப்பது எனது கடமை. மீண்டும் நாளை மற்றும் சில சமூகம் சார்ந்த பிரச்சனைகளோடு உங்களை சந்திக்கின்றேன். நான் செந்தில். இது கேள்வி நேரம். நன்றி.